सीतापदे राम 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 श्री राम नाम संगीत की जय. गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது தான். பாகவதத்தில் நாம் சில விஷயங்களை பார்க்கலாம். அது பாகவத மகாத்மியம் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள். முதல் அத்தியாயமே நம்ம பார்த்துன்னா போதும். நாரதர் சொல்கிறார், அகம் தூ பிருத்திவீம் யாதோ ஞாத்வா சர்வோத்தமாம் இதி புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரம்மமான இதஸ்ததா நாபஷ்யம் குத்திரச்சித் சர்ம மன சந்தோஷ காரகம். நல்லா புரிஞ்சுங்க. நாரதர் இந்த உலகத்தை சுற்றி வரார். எதற்காக? மனசு சந்தோஷமாக. ஏன்னா இந்த பூமி தான் பரிசுத்தமானது, பூமி தான் 14 உலகங்களிலும் நடுமையமாக இருக்கக்கூடியது பூமி தான். இந்த பூமி தான் ரொம்ப சிறந்தது, உத்தமமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூமியை சுற்றி வரலாம். எதனால் இது உத்தமமானது அப்படின்னா, புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா, இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள், அம்மா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரங்களாகிய இந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள் இவைகளாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இது புண்ணியமானது அப்படின்னு. அதனால்தான் இந்த பூமியை சஞ்சாரம் பண்ணுவார். அப்போது எல்லா இடத்துக்கும், பிருந்தாவனம் துவாரகை எல்லா இடத்துக்கும் போகிறார். புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போகிறார், புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கும் போகிறாருன்னு அர்த்தம். இதமானஸ்ததா, இவைகளை முதலாக கொண்ட ஏவம் ஆதிஷு தீர்த்தேஷு, இவைகள் முதலாக கொண்ட தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் பிரம்மமான இதஸ்ததா, இவ்வாறு நான் சென்று வந்தேன். ஆனால் எங்கேயுமே நான் அபஷ்யம் குத்திரச்சித் சர்ம மன சந்தோஷ காரகம். அதாவது மனசுக்கு நாரதருக்கு எந்த விதமான மன சந்தோஷம் எதிர்பார்ப்பார்? பௌதிகமான மன சந்தோஷமா? கிடையாது. பக்தி உண்டாக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி எங்கேயுமே கிடையாது. அந்த சந்தோஷம் இல்லையாம், பாகவத சந்தோஷம் இல்லையாம். எங்கேயுமே பாகவதம் நடக்கல, பகவான் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய கதைகள் எங்கேயுமே கிடையாது. ஆமாம், எல்லாத்துலேயும் எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறாரு? அடுத்தது கலினா அதர்ம மித்ரேன தரேயும் பாதிதா அதுனா, கலியானவன் அதர்மத்துக்கு துணை போகக்கூடிய கலியானவன் அதர்மத்துக்கு துணை போகக்கூடிய, அதர்மத்துக்கு நண்பனாக இருக்கக்கூடியவன் அவன் தரேயும் பாதிதானு தான். இந்த உலகம் முழுவதையும், இந்த பூமி முழுவதையும் சீக்கிரமாக உடனே பாதிச்சிடுறான். அப்போது இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போனால் நம்மளுக்கு களி தோஷம்தான் வருமா இல்லை பகவத் பக்தி வருமா? சொல்லும் பார்ப்போம். எல்லா இடத்தையும் கெடுத்துட்டான். எல்லா தீர்த்தங்கள், இந்த புண்ணிய தீர்த்தங்களும் போய் அங்கே போய் கூட அவர்களுக்கு பக்தி வரல. எவ்வளோ புண்ணிய தீர்த்தங்கள் போயாச்சு. ஏதோ கொஞ்சம் நெஞ்ச சாணித்தியம் இருக்கலாம், தெரியாது. ஆனால் நாரதர் ஆதி காலத்திலே சொல்கிற கிடையாது, நான் அபஷ்யம், நான் பார்க்கல. சாஸ்திரம் சொல்கிறது, நான் சாஸ்திரத்தை மீறி நான் சொல்ல முடியாது. இங்கே சாஸ்திரம் சொல்கிறது, அகம் தூ பிருத்திவீம் யாதோ ஞாத்வா சர்வோத்தமம் இதி, இந்த பூமி தான் உத்தமமானது என்று தெரிந்து கொண்டு நான் சஞ்சாரம் பண்ணுறேன். எங்கன்னா புஷ்கரம் ச பிரயாகம் ச காஷிம் கோதாவரிம் ததா, இதுதான் மெயினான தீர்த்தங்களே. இதுதான் காஷியில் கங்கை ஓடுகின்றாள். அப்படியேப்பட்ட புண்ணிய தீர்த்தம் அது. யமுனை சரஸ்வதி இவைகளை முதலாக கொண்டு அதாவது வடக்குலேருந்து தெற்குக்கு அப்படியே வராரு பாருங்கள். ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம்ன்ற போது ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். அப்போ பூலோக வைகுண்டம். இது மாதிரி அதோட புண்ணியக்ஷேத்திரம் வேறு என்ன? பூலோக வைகுண்டம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தோட புண்ணியக்ஷேத்திரம் என்ன இருக்க முடியும்? ஹரிக்ஷேத்திரத்தோட ஒரு பதவி ஆசிரமத்தோட ஒரு புண்ணியக்ஷேத்திரம் என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். குருக்ஷேத்திரோட ஒரு புண்ணியக்ஷேத்திரம் என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம்.
அது மாதிரி எல்லாமே போயிட்டு வர்றார். அப்போ இவங்க எல்லாம் சஞ்சாரம் பண்ணி வர்றார், ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறார். அந்த அந்த எண்டுலேருந்து வடக்குலேருந்து தெற்கு எல்லாத்தையும் பார்த்துன்னு வர்றாரு. அவ்வளவு இவைகளை முதலாக கொண்ட எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் எல்லா தீர்த்தங்களுக்கும் போயிட்டு வர்றாரு நாரதர். எல்லாத்துலேயுமே என்னென்ன களி தான் பாதிச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் களி கெடுத்துருக்குறான் அப்படின்னு தான் டைரெக்டாக அடிக்கிறார். இதில் வேறு இதே இப்போ தான் இந்த பகவானுக்கு முக்கியத்துவம். பகவானுடைய கதைகளே எங்கேயுமே கிடையாது. எல்லாம் பார்த்தா இப்போ சாமியாருங்க தான் நிறைய. சாமியாருங்க தான் புதுசாக ஒரு தெய்வங்களை கும்பிட்றாங்க. புது சாமியார்லாம் வராங்க. அவங்களுடைய படம் தான் பார்த்தா வீட்டிலலாம் போனால் இருக்குது. எல்லார் வீட்லையும் பார்த்தா பகவானுடைய படமே கிடையாது. பகவானுடைய படம் இருக்குது, நிறைய சாமி படம்லாம் இருக்குது. ஆனால் இவங்க கும்பிட்றதுனால அந்த சாமியாரை தான் முக்கியமாக கும்பிட்றாங்க. நாங்கள் பார்த்தபோது 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சாமியார் படமும் இருக்காது. யார் வீட்லையும் பார்த்தா கிராமங்களில் போனால் பகவானுடைய படம் தான் இருக்கும். ராதாகிருஷ்ணனுடைய படம், அப்புறமா இந்த பெருமாள் படம், ராமருடைய பட்டாபிஷேக படம், இதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். கிராமங்கள்லாம் எவ்வளோ வீட்டுக்கு போயிருக்கோம், போனால் அந்த மாதிரி படம் தான் இருக்கும். அதை வச்சு தான் வழிபடுவாங்க, பெருமாளை தான் வழிபடுவாங்க. எந்த சாமியார் படமும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எந்த கிராமத்தில் சரி, கிராமத்தில் இல்லை சிட்டிலே சரி, எங்கள் வீட்டிலலாம் எந்த சாமியார் படத்தையும் கும்பிட மாட்டோம். எங்கள் வீட்டுங்களில் சரி, எங்கள் சொந்த பந்தத்தில் யார் வீட்லையும் போய் இந்த சாமியார் படங்க இருக்காது சுத்தமாக. பகவானுடைய படம் தான் இருக்குது. சாமியை கும்பிடுங்க, பகவானை கும்பிடுங்க. ஏன் பெருமாளை மறைக்கிறீங்க? பெருமாளுக்கு யார் இவங்கெல்லாம் இதில் யார் நிறைய இந்த சாமியார்கள் படத்தை எதுக்கு வைக்கிறீங்க? பகவானுக்கு அதை விட உங்கள் அம்மா அப்பா பித்ருக்கள் படமே சாமிக்கு இணையாக வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. அப்போ பித்ருக்களில் தனியாக வழிபட்டுங்கன்னு சொல்லுவாங்க வருஷத்தில். எதுக்கு அது மாதிரி? பித்ருக்களை வழினா பித்ருக்கள் தான் அடைய முடியும். அது மாதிரி தான் அவங்களுக்கே மரியாதை. ஒருளுக்கு தாய் தந்தை மரியாதை குத்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி சாமியார் முன்ன பண்ண தெரியாத ஒரு சாமியார் படத்தை எடுத்து வச்சுக்கின்னு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில் என்னென்னா பாகவதமே படிக்க மாட்டாங்க. பாகவத புஸ்தகத்தை வீட்டில் வச்சுருக்காங்க, குருநாதர் உத்தரவு இல்லை, அதெல்லாம் நான் படிக்கலன்றாங்க. அருமையான கதைகள் இருக்கியா பாகவதத்தில், அதை அனுபவியா? அருமையான கிருஷ்ண கதைகள் இருக்குது, ராமர் கதைகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து அனுபவியா? யார் உனக்கு சொல்லணும்? உன் ஆத்மா கரையறதுக்கு யாருக்கு நீ இப்போ கேள்வி கேட்டுனுங்கிற? நீ பகவானுடைய கதைகளை படிங்கப்பா, பாகவதத்தை பற்றி கதை சொல்லுங்கப்பா. அது யாருக்கு? ஏதோ ஒரு சாமியாரை பற்றி பெருமையாக பேசுகிறான் ஒருத்தன். பாகவதர் நல்ல பட்டு நாமம் போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. பாகவதர் நினச்சி சரி அவர்களுக்கு போனால் ஏதோ ஒரு சாமியாரை பற்றி பெருமையாக பேசினிருக்காரு தவிர பாகவதம் கட்சேரிக்கு பாகவதன் பேரை போட்டு பாகவதமே பேசலை. என்ன பண்ணுற சொல்கிறீங்க? இங்கே ஏதாவது பாகவதம் பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணானுபவங்களை ரசிக்கலாம், சுவைக்கலாம் அப்படின்னு வந்தால் கடைசியில் யாரையோ ஒருத்தரை பற்றி பேசி அனுப்பிச்சிட்டா என்ன அர்த்தம்? அது இதுக்காக நாங்கள் வந்தோம், இதுக்காக மெனக்கட்டு அவ்வளோ தூரம் பஸ்ஸெல்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு ஓடியாந்தோம். இதை பாகவதம் கிடைக்கும் தானே வந்தோம். அது மாதிரி இப்போ நிறைய குருமார்கள் நிறைய ஆகிட்டாங்க, சிஷ்யர்கள் தான் கம்மி ஆகிட்டாங்க. ஆமாம், அது வேறு சத்குருன்றாங்க. என்ன சத்குருவோ இல்லை அசத்குரு வேறு இருக்காங்க போல் தப்போ, அதனால தான் சத்குருன்றாங்க போல் இருக்குது. என்னத்தை இது மாதிரி எல்லாம் குருவாக இன்னும் யாருமே சிஷ்யனாக இருக்க விருப்பமே கிடையாது. ஏமா தாசானு தாச பவிதாஸ்ம பூயா அப்படின்னு விருத்தராசனம் சொல்கிறாருப்பா. அந்த கட்டத்தை படித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போ என்ன இப்படி தான் போவோம் களி. இப்படி தான் தன்னுடைய பெருமையை யாருன்னா ஒருத்தர் 4 பேர் கை தட்டுறாங்க, நம்மளை புகழ்கிறாங்கன்னா எப்படிங்க அந்த இடத்த விட்டு கொடுக்க முடியும்? அந்த இடம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காப்பாற்றிக்கணும். நாம் 4 மகான்களை பற்றி பேசணும். நான் சாமியை பற்றி பேசினா சாமிகள் போயிடுவாங்க, மகாத்மாக்களை பற்றி பேசினா நம்மளுக்கு இருப்பாங்க. ஏன்னா நான் மகாத்மாக்களை மதிக்கிறேன்னு, அது மாதிரி நீங்களே என் சிஷ்யர்களாகி நீங்களே என்னை மதிக்கணும் அப்படின்றது காண்பிக்கிறதுக்கு. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மகாத்மாக்கள் அடிக்ட் ஆகிடுவாங்க. இதுதான் நடக்கிறது எல்லாமே. யாருங்க மகாத்மா யாருன்னு சொல்லிட்டா? வாசுதேவ சர்வமிதி சுமகாத்மா, பகவான் தான் எல்லாமே அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் மகாத்மா. தெரியுமா? மகாத்மானஸ்து மாம் பார்த்தா, என் பெருமையை மட்டும்தான் பேசுவாங்க, தங்கள் பெருமையை உயர்த்திக்க மாட்டாங்க. மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி மாஸ்திரிதாக, யார் என்னை மட்டுமே குறியாக கொண்டு கிருஷ்ணனை மட்டுமே யார் வழிபடுறாங்களே, கிருஷ்ணனை மட்டுமே உறுதியாக பிடிச்சிடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் மகாத்மாக்கள். மற்றவர்களை மகாத்மான்னு எங்கேயுமே சொல்லலை. ஆமாம், தங்கள் பெருமையை உயர்த்தின்னு தங்கள் படத்தை வச்சு நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் என்னென்னவோ கொடுக்குறாங்க. சில பேர் பாதுகை, சில எவ்வளோ சாமியாருங்க பார்த்துருங்க, எத்தனையோ சாமியாருங்க பாதுகைலாம் கொடுக்குறாங்க.
என்னென்னோ கொடுக்குறாங்க, அதை வச்சு வழிபடுங்க. எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? பகவானை வழிபட சொல்லணும். ஒரு குருவானவர் என்ன சொல்லணும்னா பகவானை தான் காட்டி கொடுக்கணும். ஒரு குருன்றவர் யாருன்னா கடவுளை காட்டி கொடுக்குறது தான் குரு. தன்னை வழிபட சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது மாதிரி நிறைய நடக்குது. 1 2 இல்லை, ஐயோ ஆயிரக்கணக்காக, இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் முழுது இது நடக்குது. இது பாகவதம் சொன்னால் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். என்ன சொல்லி இது மாதிரி இடத்துலலாம் நாடி இவங்களாம் இதெல்லாம் இப்போ தாங்க நான் பார்க்குறேன். இந்த 20 வருஷமாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக எந்த கிராமத்தில் போனாலும் பகவானுடைய பெருமை தான் பேசுவாங்க. தெருக்கூத்து வச்சாலும் பகவானுடைய கதைகளை பற்றி தான் பேசுவாங்க. இறைவனுடைய பெருமை தான் பேசுவாங்க. இப்போ இறைவனுடைய பெருமையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க. யாரோ சாமியார பேர் அவ்வளோ பெரிய மகாத்மாவாக இருக்கலாம். நமக்கு அவங்க எந்த வழிபாடுனா பகவானை வழிபட்டிருப்பாங்க. அந்த பகவானை வழிபடுறத பேசவே மாட்டாங்க. நம்மளுக்கு பாரதம், ராமாயணம், பாகவதம் இது மாதிரி பகவானுடைய பெருமைகளை பேச சொல்லி தான் வியாசர் சொன்னார், நாரதர் சொன்னார். ஏன் இவங்கெல்லாம் தெய்வம் அப்படின்னா நாரதர் கோயில் கட்டிடலாம், விஸ்வாமித்திரர் கோயில் கட்டிடலாம், அகஸ்தியர் கோயில் கட்டலாம், அக்குரர் கோயில் கட்டிடலாம், உத்தவர் கோயில் கட்டிடலாம். இவங்கெல்லாம் தத்தரையே கோயில் கட்டி இப்போ வழிபட்டுலாம். பிள்ளையார் வழிபடுற மாதிரி அங்கங்கே கோயில் கட்டிடலாமே. எங்கே பார்த்தாலும் தேவர்களுக்கு தான் வணங்கியிருக்காங்க, ஆலயங்கள் நியமிச்சிருக்காங்க அந்த காலத்துலேருந்து. நம்ம முன்னோர்கள் வழி தான் நம்ம போனோமே தவிர இப்போலாம் என்னென்னா இப்போ யார் இருக்குது, இப்போ சாமியாருக்குலாம் நிறைய கோயில் இருக்குது. ஆமாம், பகவானுக்கு கோயில் இருக்குதோ இல்லையோ, சாமியார்கள் நல்லா கோயில் ஆரம்பித்து நல்லா உண்டியலில் வசூல் பண்ணுறாங்க. எக்கச்சக்க பேர், நிறைய இடத்துல நடக்குது, நல்ல வருமானம். ஆமாம், பகவானுக்கு கோயில் கட்ட சொன்னாங்க. பெருமாளுக்கு, நம்மளுக்கு ஆலயங்களுக்கு, பகவானுடைய கிருஷ்ணன் கோயிலுக்கு, ராமர் கோயிலுக்கு, பகவானுக்கு கிராமம் பார்த்தா இந்த மாடு மேய்க்கிற இடையன் கிருஷ்ணனுடைய கோயில் தான் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தா. இப்போ அதெல்லாம் கிடையாது, ரொம்ப மாறி போச்சு எல்லாமே. அந்த பெருமாளுக்கு உற்சவம் எடுக்கிறதுலாம் இருக்குது, ஏதோ இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதை விட இந்த சாமியாருங்க தான் நிறைய உள்ளே பூந்துட்டாங்க. புது சாமியாருங்க நிறைய உள்ளே பூந்துட்டாங்க. கேட்டால் எனக்கு அவர் தான் குரு, எனக்கு அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, அவருக்காக நான் என்னையே அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிலாம் பேசிக்கிறாங்க. இது புதுசுங்க. இதெல்லாம் என்னென்னா இதுங்களுக்கு தெரியாது, அறியாமல் போய் இந்த ஜனங்க பாவம் என்ன பண்ணோன்னா அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த குரு இவர் தான் குரு, இவரை பிடிச்சிக்கோ, இவர் தான் நம்ம தெய்வம், எல்லாமே இவர் தான் அப்படின்னு, பகவான் கூட 2வது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படி வளர்த்துட்டாங்க. இப்படி சொல்லி தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. குருவானவர் இறைவனை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ள போய் நம்ம வழிபட்டோம்னா நம்மளுடைய கொஞ்ச நெஞ்ச இருக்கிற பக்தி நம்ம இழக்க வேண்டியது தான். தற்பெருமை, தன்னுடைய படத்தை குறித்து என்னை வழிபடு, என்ன இது பண்ணு அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ பகவானை எப்போ வழிபடுறது? நான் அதான் கேட்குறேன். கிருஷ்ணனை வழிபடுங்க, பகவான் பெருமாளை வழிபடுங்க. உங்கள் வீட்டில் அருமையான கிருஷ்ணரை வழிபடுங்க. உங்களுக்கு குரு ஒன்றுனா பகவானே தேடி எடுத்து கொடுப்பான். நீங்களாக ஒரு குருவை தேடிக்காதீங்க. அதுதான் திருப்பி சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா எல்லாத்துலேயும் களி வியாபிச்சிருக்கு. புண்ணியக்ஷேத்திரம் எதுக்கு போகிறீங்க? எதுக்கு புண்ணியக்ஷேத்திரம் போகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? அப்போது புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனால் உனக்கு அங்கே பக்தி வருமா? கிருஷ்ண பக்தி வருமா? ஏன் அதுக்கு அவ்வளோ மூட்டை கட்டின்னு அவ்வளோ செலவு பண்ணின்னு முட்டி காலை தட்டின்னு இருந்தால் கூட உடம்பு நல்லா இல்லைனா கூட மொத்தம் நாங்கள் புண்ணியக்ஷேத்திரத்துக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டு போகிறீங்க. அங்கே எங்கள் கிருஷ்ணன் காட்சி கொடுத்துட்றான்னா? எல்லா இடத்துலையும் களி வியாபிச்சிருக்குங்க. ஏங்க சொன்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் எல்லா தீர்த்தமும் எல்லா இடத்துலையும் களியினுடைய துஷ்டர்கள்லாம் தங்கி பாருங்க, சொல்லி பாருங்க. தே அபி அத்யுக்ர பூரி கர்மானோ நாஸ்திகா ரௌரவா ஜனஹா தே அபி திஷ்டந்தி தீர்த்தேஷு தீர்த்த சரஸ்ததோ கதா. தீர்த்த சாரம் ஓடி போச்சு. ஆமாம், அந்த தீர்த்தனுடைய சாநித்தியம்லாம் போயாச்சு. அங்கெல்லாம் நீ போய் வேஸ்ட்டு. அழகாக வீட்டில் உட்காந்து பாகவத புஸ்தகத்தை படிங்க. அதில் இருக்குது புண்ணிய தீர்த்தனம் போகிறேன், புண்ணியக்ஷேத்திரங்களை போகிறேன், அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் ஏன் உங்களுடைய ஷமயேவகி கேவலம், ஏன் நீங்கள் இவ்வளோ அல்லல் படுறீங்க, கஷ்டப்படுறீங்க? உங்களுடைய அருமையான அவகாசங்களை ஏன் நீங்கள் இப்படி சிரமப்பட்டுக்கிறீங்க? இன்றைக்கி காலகட்டத்தில் புண்ணியக்ஷேத்திரங்களும் கெட்டு போச்சு, எல்லாம் வியாபாரமாச்சு. கோயில் தீர்த்தம் எல்லாம் வியாபாரம், எல்லாம் பணம். அந்த இடத்துல பார்த்தா துஷ்டர்கள்லாம் போய் என்னென்னா அந்த இடத்துல சாணித்தெல்லாம் போயிடுச்சு. தேவையில்லாமல் எதுக்கு அலையிறீங்க? பாருங்க, இப்போ இல்லை, அது பின்னாடி இப்படிலாம் வரும்ன்றதை முன்னாடி தெரிஞ்சு தான் நம்ம சொல்லியிருக்காங்க. பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கலினா அதர்ம மித்திரேன தரேயும் பாதிதாதுனா.
அந்த இடத்துல போனால் மக்கள் இடத்துல என்னென்ன சத்தியம் நாஸ்தி தபஹ சௌச்சம் தயா தானம் ந வித்தியதே உதரம் பரிணோ ஜீவகா வரகா கூட பாஷினகா. நல்லா புரியுது பாருங்கள், சத்தியமே கிடையாது, தபசு கிடையாது யார் இடத்துலையும். ஏன் சாமியார் காலில் போய் விடுறீங்க? சும்மா தபஸ் இருக்கிற மாதிரி சரி, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்சு தபஸ் இல்லை. உண்மையிலே தபஸ்பிகள் கிடையாது. உண்மையான தபஸ்ன்றவங்க பகவானை வழிபட சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் தபஸ்ன்ற பேரால் நெத்தில் பகவான் திலகம் கூட இல்லாமல் யாரோ சாமியார், எத்தனையோ சாமியார்கள் நிறைய உருவாயிட்டாங்க. பகவத் பக்தி இல்லாத சாமியார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச தபஸ் இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த தபஸை சொல்ல வரல. இங்கே சொல்கிற பகவான் நாரத சொல்கிற தபஸே வேறு, நாரத சொல்கிற சத்தியமே வேறு. சத்தியம் பரம் தீமகி, பகவானை தியானம் பண்ணக்கூடிய சத்திய புருஷர்கள் கிடையாது, புரியுதுங்களா? உண்மையை பேசக்கூடிய சத்தியர்கள் கிடையாது, எல்லாம் கவடு தர்மங்கள், பொய். ஆமாம், சித்திகள் பெற்றிருக்கலாம், எதை பண்ணிடலாம், ஆனால் வாய் தந்தால் பொய்யா இருக்குது. என்ன பண்ணுறது? தபஸ் இல்லை. தபஸ் இல்லாமையே விஷத்தினால அவர்களை பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோம். சத்தியம் நாஸ்தி தபஸ் சௌச்சம், ஆச்சாரம் இல்லை, தயை இல்லை, தானம் இல்லை, கிடையாது. உதரம்பரிணக நல்லா நல்லா எப்படி இருக்காங்க இப்போலாம் சாமியாரெல்லாம் பார்த்தா ஒல்லி. அப்போல்லாம் வந்து நான் பார்க்கும்போது என்னென்னா ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி. இப்போ காஞ்சி மகாபெரியெல்லாம் அப்படி தான் இருந்தார். அப்போல்லாம் பார்த்தா நல்லா திடமாக இருக்கிறான், உதரம்பரி நல்லா வயிறு பெருசு பெருசாக இருக்குது, பிள்ளையார் மாதிரி நல்லா சாப்பிட்றாங்க, ஃபுல் கட்டு கட்டுறாங்க. இங்கே பார்த்தா எதில் பார்த்தா நல்லா பகவானை வழிபடுற மாதிரி காமிக்கிறாங்க மக்கள் இடத்துல. அப்போ பின்னாடி திரைக்கு மறைவில் பார்த்தா பல விதமான பலகாரம் செம்மையாக சாப்பிட்றாங்க, ருச்சியான ஆகாரம். அவங்களுக்கு ரெகுலராக வந்துடுமா அது. அப்போ அந்த சாமியாருக்கு வந்து ரெகுலராக வந்துடுமா, அவர் இதெல்லாம் விரும்புவாராம். அது கரெக்டாக அதை சொல்கிறாங்க. அது வேறு சிஷியர்கள்லாம் பார்த்தா அவர் அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆசைப்படுவார். இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக வந்துடணும், டெய்லி அவருக்கு வந்துடணும், அதெல்லாம் சாப்பிடுவார். அப்படின்னா சில பேர் இது மாதிரி. அப்புறம் என்ன, உதரம் பரிணா ஜீவாகா வராகா கூட பாஷினகா, நல்லா சிரிப்பாங்க, வெளியில் சிரிச்சுன்னு அழகாக பேசுவாங்க. ஒரு மேடை ஏறி பேசும்போது ஆறு போல் பேசுகிறாங்க. கூட பாஷினகா மறைச்சி பேசுகிறாங்க, நல்ல தத்துவம் வேதாந்தெல்லாம் பேசுகிறாங்க. உள்ளே போனால் எல்லா இந்திரிய சௌக்கியங்களும் அனுபவிக்கிறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள், இதுதான் களி. அவர் சொல்கிறாங்க, மந்தஹா சுமந்த மதையோ மந்த பாக்கிய உபத்ருதாக. பகவத் கதைக்கு வருஷம்னா வரவே மாட்டாங்க, பகவத் கதையை பேசவே மாட்டாங்க. தேவையில்லாத மந்தஹா அவ்வளோ விஷயத்து இது பகவத் விஷயம் வரணும் சோம்பேத்தனம். பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் சூரர்களாக இருப்பாங்க. ஆமாம், களி அந்த அளவுக்கு வியாபிச்சிருக்கு, கெட்டு போயிருக்கு, எல்லாத்துலேயும் போய் எதுக்கு அது மாதிரி நம்ம அலையணும்? அடுத்து சொல்கிறார், பாகண்ட நிரதா சந்தகா விரக்தகா சபரிக்கிரகா. சாதுக்கள் பாஷண்டிகளோடு சேர்ந்துன்னு ஒரே கும்மாலம் அடிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த அரசியல்வாதிகளோ சில பேர் அந்த சாமியார்களே சில பேர் அரசியல்வாத கைக்குள்ளே போட்டுன்னு, சில சினிமா நடிகர்லாம் சில பேர் நல்ல பணக்காரர்களை கைக்குள்ளே போட்டுக்கின்னு. ஆமாம், அது மாதிரிலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, எத்தனையோ சாமியார்கள்லாம். அவ்வளோதான், அவங்கள பணக்காரர்களை கைக்குள்ளே போட்டுக்கின்னு அதுதான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பாஷண்டிகள். அவர்களுக்கு பார்த்தா பக்திக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, பகவத் விஷயத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்களோட போய் இவங்க சாதுக்கள் வேஷம் போட்டு இருக்க இவங்களும் அவங்களோட போய் தொடர்பு கொண்டு அவங்களால ஆக வேண்டியது இருக்குது, பணமோ எல்லாத்தையும் ஆக வேண்டியது இருக்குன்னு அவங்களுக்கு இடத்துல போய் அவர்கள் கொடுக்குற பொருள்களால் இவர்கள் மடத்தை நடத்துகிறாங்க, பெரிய பெரிய கோயில்களை நடத்துகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பரிக்கிரகா என்ன சொல்கிறாங்க, அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிக்கிறாங்க. விரக்தாக பாகண்ட நிரதா சந்தோக விரக்தோ சபரிக்கிரகா. எதில் விரக்தவர்களாக இருக்காங்க? பகவத் விஷயத்தில் ஆசையற்றவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற பொருள்லாம் கிரகிச்சுக்கிறாங்க. அவங்களோட போய் நல்லா சங்கம் கொண்டு அவங்களோட சல்லாபம் பண்ணுறாங்க. அவருக்கு அந்த மாடிஃபிகேஷன் மாடல், அதாவது என்னென்னா சம்பிரதாயப்படியோ ஒரு வைஷ்ணவ தர்மத்தின்படியோ அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு இஷ்டப்படி நம்ம தர்மங்களை மாற்றிக்க வேண்டியது தான், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா அவங்களால நம்மளுக்கு ஆக வேண்டியது இருக்குது இல்லையா. பணம் நிறைய கொடுக்குறாங்களே சும்மாவா. சில அதிகாரங்கள்லாம் சில அவங்களத்துல இருக்கே, அவங்களாம் நம்மளுக்கு வேண்டாமா? அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாகவதத்தை மாற்று, பகவத்கீதையை மாற்று, ஆமாம் நம்ம உபதேசங்களை மாற்று, எல்லாத்தையும் மாற்று, பூஜை முறைகளை மாற்று, நிறைய நடக்குது இல்லையா. அதனால் இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன் பாருங்கள். இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, ந யோகி நைவ சித்தோ
ந ஞானி சத்குரியோ நரக கலிதாவு அனலே நாத்திய சாதனம் பஸ்மதாங்கதம். யோகங்களை கடைபிடிக்கிற யோகிகள்லாம் வந்து அவருடைய சாதனங்கள்லாம் பஸ்மம் ஆகிடுதான். அந்த யோகியர்களாக இல்லை சொல்லிட்டார். தீர்மானம் பாகவதம் தீர்மானம் சொல்லிடுச்சு. யோகிகள் கிடையாது, சித்தர்கள் கிடையாது, ஞானிகள் கிடையாது, நல்ல காரியங்கள் ஆமாம் சத்கிரிய நல்ல காரியம் செய்கிறவங்க கிடையாது. தீர்மானமாக சொல்லியாச்சு. அப்புறமாண்ணா இனிமேல்ட்டு நீ என்ன சொன்னாலும் சரி, பாகவதம் சாஸ்திரம் சொல்லிக்கிறது கிடையாது, இந்த கலியுகத்தில் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே அந்த அந்த துவாபரகத்தோடு முடிஞ்சு போச்சு. எல்லாமே அப்போவே இருந்தது அதர்மம் அப்படின்னு இங்கே தீர்மானமாக சொல்லிக்குது. ந யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்குரியோ நரகா கலிதாவோ அனலே நாத்திய சாதனம் பஸ்மதாம் கதம். எல்லாமே எல்லா சாதனங்களும் எந்த சாதனம் பண்ணாலும் சரி அது சர்வ சாதன பாதகா, அதுக்கு பாதகம் பண்ணிவிடுவான் கலிபுருஷன். அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பகவானு போதும், புரியுதுங்களா? யோகிகள் என்றோ ஞானிகள் என்றோ பெரிய சித்த புருஷர்கள் என்றோ போய் ஏமாற வேண்டாம். இது மாதிரி ஏமாற்றுபவர்கள் நிறைய இப்போ பெருத்துட்டாங்க. அதான் சொல்கிறேன்னா, குருக்கள் தான் அதிகம், சிஷ்யர்கள் கம்மி. அந்த அளவுக்கு குருமார்கள் நிறைய பெருத்துட்டாங்க, புரியுதுங்களா? உண்மையான குரு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம், சத்குரு கண்டுபிடி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து சொல்கிறேன், இந்த யோகிகள் கிடையாது, ஞானிகள் யோகிகளையோ ஞானிகளையோ தேடி போகாதீங்க, சித்தர்களை தேடி போகாதீங்க, பகவானை தேடி போங்க. நேரடியாக பகவானுக்கு நமக்கும் உள்ள லிங்க்கு போதுமானது. வேறு யாரும் தேடி போகாதீங்க. யாரை நம்பி அதனால் துன்பங்கள் தான் உங்களுக்கு உண்டாகும். நான் குருமார்களை தேடி போகிறேன், அந்த குருமார்களுக்கு போய் அடிக்ட் ஆகி நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஆமாம், அடி மேலே அடி அனுபவிக்கிறாங்க, இடி மேலே இடியாக அனுபவிக்கிறாங்க. அப்போ கூட புத்தி வரல. திரு அவர் தான் என் குரு, அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான். அப்போ கிருஷ்ணன் யார்? அப்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்? மாம்னு மட்டும் சொல்லிடல. மாம்னா வச்சுக்க, கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்? என்னை சரணம் பிரஜன்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுங்க, அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் சொன்னேன்னா நான் கிருஷ்ணனை. அப்போ நான் கிருஷ்ணன் லெவலில் வந்து என் குருநாதரை நான் பார்க்குறேன், என் குருநாதரை நான் கிருஷ்ணன் லெவலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்படின்னு சொல்லி நீ உன்னை நீ ஏமாற்றிப்பேன். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, மாம் ஏக்கம். அங்கே தான் கரெக்டாக நிறுத்துறாரு. நீ குருமார்கள் சொல்லி, புரியுதுங்களா? என்னை மாத்திரம், கிருஷ்ணனை மாத்திரம், புரியுதா? வேறு என்னிடத்துல வேறு யாரையும் வைக்காத, நான் மாத்திரம்தான், என்னை மாத்திரம் சரணாகதி அடைஞ்சால் எல்லா பாப விளைவுகள் இருந்தும், அந்த பாபத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் இருந்தும் ஆபத்துக்கள் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுறேன். அப்போ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை விடுதலை அடைய செய்கிறேன். அவன் இதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டல்ல, மா சுச்சாக, அந்த கவலை இனிமேல் உனக்கு இருக்காது அப்படின்ட்டு பகவான் தெளிவாக அடிக்கிறான், தெளிவாக சொல்கிறான். ஏன் நம்ம எடுத்துக்க மாட்டோம்? ஏப்பா புஷ்கரம் போயிருக்காரு, புஷ்கரம் கிடையாது துஷ்கரம் சொல்லுவாங்க. பிரயாகி போயிருக்காரு, எல்லா தீர்த்தங்கள் போல எங்கே பார்த்தாலும் களி வியாபிச்சிருக்கு, எங்கே பார்த்தாலும் துஷ்டங்கள் வந்து தங்கிட்டாங்க. அதான் சொல்கிறேன், அத்தியுக்ர பூரி கருமானும் நாஸ்திகர்லாம் வந்து தங்கிடுறாங்களாம். அதே சமயத்தில் ரௌரவர்கள் நரகத்துக்குரியவர்கள்லாம் தங்கிடுறாங்களா, பூரி கெட்ட காரியங்களை செய்பவர்கள்லாம் தங்கிடுறாங்களா. அவர்கள்லாம் வந்து புண்ணிய தீர்த்தங்களை வந்து பார்த்த மாதத்தினாலே அந்த புண்ணிய தீர்த்தங்களுடைய சாநித்தியம் போய்விட்டதான். அப்புறமா எங்கள் புண்ணிய தீர்த்தங்களுக்கு நீ போகிறீங்க மூட்டை கட்டின்னு? புண்ணியக்ஷேத்திரங்களில் வந்து இது மாதிரி விளைச்சல்கள் எல்லாம் வந்து துஷ்டர்கள்லாம் வந்து தங்கந்தால புண்ணியக்ஷேத்திரத்துடைய மகிமையும் போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு மூட்டை கட்டின்னு நம்ம கஷ்டப்படணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அருமையான கோயில் இருந்து. நீங்கள் சாநித்தியம்னு விரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தான் பெரிய கோயில். உங்கள் வீட்டில் இருந்து அருமையாக பாகவதம் பாராயணம் பண்ணுங்கள். இதுதான் இங்கே சொல்கிறதே. பாகவதம் இதை சொல்ல தான் நாரதர் வராரு. இவ்வளோ விஷயம் இதெல்லாம் வந்து சனகாதி முனிவர்கள் சொல்கிறாரு. இது மாதிரி பார்த்தேன். கடைசியில் என்னென்னா, இதை பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே சொல்கிற பாருங்கள். ஏவம் பஷ்யன்னு கலேர் தோஷான்னு பர்யடன் அவனிம் அகம். 37வது ஸ்லோகம் அருமையாக சொல்கிற பாருங்கள். ஏவம் பஷ்யன் கலேர், இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த பூமி முழுவதும் இந்த இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்காரு. திருப்பி சுற்றி பார்க்குறாரு. எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமா, எங்கேயாவது பகவத் சாநித்தியம் கிடைக்குமான்னு சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்து கடைசியில் என்ன சொல்ல, யமுனை கரைக்கு வராரு. யமுனை கரைக்கு வந்தால் அதான் சொல்ல, இப்படி நான் எங்கே பார்த்தாலும் களி தோஷம்தான் நிறைஞ்சிருக்கு,
வேறு வந்து சாநித்தியம் இல்லை அப்படின்றத நாரதர் பார்க்குறாரு. அதுதான் சொல்கிறாரு, ஏவம் பஷ்யன்னு கலிர் தோஷான்னு பர்யடன் அவனிம் அகம். அவனின்னா இந்த பூமி முழுவதும் நான் இந்த கலி தோஷத்தை பார்த்துட்டு வரும்போது யாமுனம் தடமாபண்ணகா, யமுனை கரைக்கு நான் வந்து சேர்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடம் வந்து யமுனை தடமாபண்ணு நல்லா குறிப்பாக சொல்கிறா பாருங்க. யமுனை எங்கெங்கே ஓடுது, சரி ஓகே. ஆனால் குறிப்பாக இங்கே சொல்ல எத்தனை லீலா ஹரிரபுத்து, எந்த கிருஷ்ண லீலைகள் பண்ணானோ அந்த பிருந்தாவனத்துக்கு வந்தேன். இப்போ பாருங்கள், அந்த பிருந்தாவனத்துடைய நிலைமை என்னன்னு பாருங்கள், அழகாக சொல்ல பாருங்க. தத்ர ஆச்சரியம் மயா திருஷ்டம் சூயதம் தன் முனீஸ்வரா ஏகாத்து தருணி தத்ர நிஷன்னா கிண்ண மானசா. அங்கே ஒரு இளம் பெண்ணானவள், யாரும் சொல்ல பின்னாடி சொல்ல போகிற பக்தி தேவி. அந்த பக்தி தேவி கிண்ண மானசா, மனசு கவலைப்பட்டுன்னு அழுதுட்டு இருக்காளாம், புலம்பிட்டு இருக்காளாம். ஆனால் அங்கே இளமையாக இருக்குது, அங்கே பக்தி கிருஷ்ண பக்தி இளமையாக இருக்கிறா. ஆனால் ஞான வைராக்கியம் எதனால் கவலைப்படுறான்னா, ஞானம் இல்லாத பக்தி, வைராக்கியம் இல்லாத பக்தி, லௌகிக பக்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், பக்தி இளமையாக இருக்குது, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் ராதே ராதே சொல்கிறாங்க பிருந்தாவனத்தில், எல்லாம் ஓகே. ஆனால் ஞானம் இல்லையே, வைராக்கியம் இல்லையே. ஏன்னா அது வயோதிகம் நிலை அடைஞ்சிருக்கிறதான். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தத்ராச்சரியம் மயா திருஷ்டம் சூயதாம் தன் முனீஸ்வராக ஏகாத்து தருணி தத்ரஹா நிஷன்னா கிண்ண மானசா. அப்படிப்பட்ட விருத்தத்தோ பதிதோ பாஷ்பே நிஸ்பசந்த அச்சேதனம். அப்படிப்பட்ட மூச்சற்று அச்சேதனர்களாக விழுந்து கிடக்கிறார்கள் 2 கிழவர்கள். சுஸ்ரூஷந்தி பிரபோதந்தி ருதிச்ச தயோபுரஹா. அவர்களுக்கு வந்து என்னென்னா பணிவடைகளை செய்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் சில தேவதைகள்லாம். பாருங்கள், என்னை பார்த்த உடனே போபோ சாதக்ஷணம் திஷ்ட மச்சிந்தம விநாசைய, என்னுடைய கவலைகள்லாம் போக்குங்கள் அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறா அந்த பக்தி தேவி அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார். தெளிவாகவே நம்ம சொல்லிடலாம். பகுதா தவ வாக்கியன துக்க சாந்தி பவிஷ்யதி. அப்போ என்ன சொல்லலாம், ஒரு சாது தேவைப்படுது, அந்த சாதுவனுடைய பல வார்த்தைகளால் தான் துக்க சாந்தி ஏற்படும் அப்படின்னு அந்த பக்தி தேவி சொல்கிறா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, எதா பாக்கியம் பவேத் பூரி பவதோ தர்ஷனம் ததா. அப்போது உன்னுடைய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிகமான உங்களுடைய தரிசனம் பண்ணுறதுக்கு அதிகமாக பாக்கியம் பண்ணியிருக்கணும், புண்ணியம் இருந்தால் தான் உங்கள் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பக்தி தேவி சொல்கிறா. அப்புறமா என்ன சொல்கிறேன்னா, நாரதர் கேட்குறா, நீ யாருமா, இந்த கீழே படுத்துனுக்கு இந்த கிழவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறேன், எனக்கு தெரியல சாமி, நான் தான் பக்தி தேவி. அகம் பக்தி ரிதிக்காதா இமமே தனையோ மதோ ஞான வைராக்கிய நாமானோ காலயோகின ஜர்ஜரோ. இந்த கலியினுடைய பாதிப்புனால நாங்கள் மூப்பை அடைந்திருக்கிறார்கள் இந்த 2 ஞான வைராக்கியமும். அப்போ சொல்கிறார், இந்த கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நான் இருக்கிற இடத்துல இருக்கோம், பக்தி தேவி இருக்கிற இடத்துல தான் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களாக இருக்கும். அப்போ நம்ம பக்தி இருக்கிற இடத்துலனா நம்ம பாகவத வீட்டில் புஸ்தகம் படிச்சிருந்தாவே புண்ணிய கஷேத்திரங்கள் அங்கே தான் வந்தது. ஏன்னா அந்த இடத்துல வெளிப்புறமாக இருக்கிற புண்ணிய தீர்த்தம் புண்ணிய கஷேத்திரங்கள் தான் துஷ்டங்களை கெடுத்துடுறாங்களே. அப்போ எங்கேயாவது சுத்தமான இடம் இருக்குமோ இருந்தாலும் அவங்க தேடி அழிவாங்க. புண்ணிய தீர்த்த தேவதைகளும் க்ஷேத்திர தேவதைகளும் எங்கே நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து நம்ம அந்த க்ஷேத்திரத்தெல்லாம் பிடிக்கல அவங்களுக்கு, அங்கேயான துஷ்டர்களால் வந்து கெடுக்கப்படுகிறார்கள். அங்கே சாணித்தியத்தெல்லாம் கெடுத்துடுறாங்க. அப்போ அந்த க்ஷேத்திர தேவதைகள்லாம் கூட அங்கே தங்கத்துக்கு பிடிக்காம தான் தங்கின்னு இருக்காங்க. தீர்த்த தேவதைகள்லாம் கூட அங்கே பிடிக்காம தான், ஏன்னா எல்லாம் சேரை வெட்டி விடுறாங்க, பணத்தை மதக்கு வர்றாங்க, எல்லாமே நடக்குது இல்லையா. அப்படின்னும் போது அந்த தீர்த்த தேவதைகள்லாம் கூட அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. எங்கேயாவது சாதுக்கள் கிடைப்பாங்களா, எங்கேயாவது பாகவதம் ஏதாவது ஒரு சத் சங்கத்தில் போய் அவங்கள பியூரிஃபை பண்ணிக்கிறத தவிர அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவங்க வந்து இம்பியூரிஃபை, அவங்க வந்து அசுத்தமாக அவங்களால இருக்க முடியாது. புண்ணிய தீர்த்த தேவதைகள் இல்லையா. அப்போ எங்கே பரிசுத்தமாகணும் அவங்க தேடி அலைவாங்க. அப்போது அவர்கள்லாம் பக்தி இருக்கிற இடத்துல தான் பக்தி தேவியை வந்து பிடிச்சா தவிர வேறு வழி கிடையாது அவங்களுக்கு பியூரிஃபை ஆகிறதுக்கு. அதாவது பக்தி தேவிக்கு சேவை செய்கிறாங்க வந்து கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம். அதுதான் இங்கே யார் சொல்கிறது, அந்த கங்காத்தியா சரிதஸ்தேமா மத்சேவார்த்தம் சமாகதா, எனக்கு சேவை செய்வதற்காக இவரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த தேவதைகளை யாரும் நாரதர் கேட்டார்ல. அப்போ பக்தி தேவி கூட இருக்கிற அந்த தேவதைகள்லாம், அப்போ பக்தி தேவி இதெல்லாம் சொல்கிறா. ததாவி நச்சமேஸ்ரேயா சேவிதாய சுரைரவிகி. அப்போ இந்த தேவதைகளை சேவிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் கூட அங்கே வந்திருக்காங்க. அப்போ தேவர்கள்லாம் கூட அங்கே இருப்பாங்களாம். பக்தி இருக்கிற இடத்துல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கும், தேவர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்னென்னா அதுபோல் சொல்கிறேன், நான் எங்கெங்கே உற்பத்தியான தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆனன்றா சொல்கிறேன். உற்பன்னா திரவிடே சாகம் விருத்திம் கர்நாடகை கதா கொச்சின் மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாம் கதா. நான் குஜராத் தேசத்தில் போய் ஜீர்ணம் ஆகிட்டேன். ஏன்னா எதனால தத்திர கோர கலேர் யோகாத்து பாகண்டகி கண்டிதாங்க. பாஷண்டிகள்லாம் நிறையபடி தோன்றி இந்த கிருஷ்ண பக்தியை எல்லாமே கெடுத்துட்டாங்க. பல விதமாக கண்டிதாங்கன்னா பக்தியை வந்து சிதறடிச்சிட்டாங்க.
பலவிதமான பக்தி. கண்டித அங்கங்கா என்னுடைய அங்கங்களை துண்டிச்சிட்டேன் அப்படின்னு என்ன பக்தி சிதறடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படின்னா சாமியாரெல்லாம் வாணுங்க இது மாதிரி இப்போ சிதறடிக்கப்படலையா பல சாமியார்கள் தான் சாமிகள் ஆகிட்டாங்க. சாமியே மறந்துட்டோம், பகவானே மறந்துட்டோம். நிறைய புதுசாக வர சாமிங்க. அதான் சொல்லுவாங்க அவதாரங்கள் தினமும் புது அவதாரங்கள் உதயமாயின்னு இருக்காங்க. ஆமாம், இந்த உலகத்தில் பார்த்தா அது இந்த கல்கட்டாவில் அது சில பிரபுபாத சொல்ல நிறைய அவதார புருஷர்கள்லாம் வந்து நிறைய உருவாயினே இருக்கிறாங்க. டெய்லியும் புது அவதாரங்கள்லாம் உருவாகிருந்தாங்க. யார் இவங்களெல்லாம் வழிபாடு செஞ்சு நம்ம தானே தூக்கி வச்சுக்கிறோம். சாமியாரெல்லாம் நம்மளை தான் தூக்கி வச்சுக்கிறோம். நம்ம தானே இப்போ அவர் தான் சிறந்த குரு, இவர் தான் சிறந்த குருன்னு போலி சாமியாரெல்லாம் போய் ஏமாறுறோம். நம்ம ஏமாறதுக்கு தயாராக இருக்கிறதால தானே அவங்களாம் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காடுறாங்க. சபாஷ், ஆஹா நல்லா ஏமாத்தலாம் போல இருக்கே, நிறைய பணத்துக்காரங்களாம் போல இருக்கே, ஆமாம் இவரெல்லாம் சிறந்த சிஷியர்களாக இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தைரியமாக வந்து அவங்களாம் வந்து தங்களை கடவுளாக அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஆடம்பரம் பண்ணுறாங்க. நிறைய தன்னுடைய சிஷியர்களை மட்டும்தான் கிட்ட சேர்ப்பாங்க, மற்ற யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இதில் வேறு இந்த சாமியார்கள் யார் இவங்களுக்கு ஏன்னா ஜனங்க அந்தளவுக்கு முட்டாளாக இருக்கிறது தயாராக இருக்குது, ஏமாறதுக்கு தயாராக இருக்குது, பணத்தை கொட்டி கொடுக்குறது தயாராக இருக்குது. புரியுதுங்களா? அவரே சாமியாக வணங்குறதுக்கு தயாராக இருக்குது. அவங்களுக்கு இதன் மகிமையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசை வருமா வராதா? அவங்கன்னா வந்து ஒரு 1000 வருஷம் வாழ குருவாக அவங்க ஒன்றும் கிடையாது. சாதாரண நம்மளை மாதிரி மனுஷால் அவள் தான். அவங்களுக்கு கொஞ்சம் பக்தி இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தபஸ் இருக்கலாம், ஏதோ நாம நிறைய பண்ணி சொல்லி ஏதோ கொஞ்சம் தபஸ் இருக்கலாம். அதை வச்சுலாம் அவங்கள வந்து சிறந்த குருன்னெலாம் சொல்ல முடியாது. குரு ஸ்தானமே வேறுங்க, குரு லெவலே வேறு. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? குருன்னா நாரதர் தான் குரு, தெரிஞ்சுங்க. அப்படியேப்பட்ட சிஷ்யர் எந்த விருப்பமும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் பணத்தை கையிலே தொட மாட்டாங்க முதல், தெரியுமா? எது கொடுத்தாலும் அப்படியே வாங்கிக்கிறாங்க, கொண்டு வான்றாங்க, கேட்குறாங்க. இதெல்லாம் நீ செய்யலாமே, இந்த மனத்துக்காக நீ அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே. ஏன் எதுக்கு செய்யணும்? சரி, அதெல்லாம் போகட்டும். பகவத் கதையே சொல்கிறீங்களா? கதையே கிடையாது. பகவான் விஷயத்துக்கே வரமாட்டாங்க. யாரோ ஒரு சாமியாரை பற்றி பேசிட்டு அப்போ ஏதோ ஒரு பாடல் பாடிட்டு இவங்களாம் ஒரு பாடல் எழுதுவாங்களாம், அந்த பாடலை பண்ணிட்டு பாடிட்டு அவ்வளோதான் கைத்தட்டில் வாங்கிட்டு ஏதாவது அவ்வளோதான் 4 சிஷ்யர்களுக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு அமுச்சிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் சத் சங்கம்மா. புராண கதைகளை பேசணும். நீ எந்த புராணம் வேணால், விஷ்ணு புராணம் பேசு, பாகவதம் பேசு. நிறைய பாகவதத்தில் தான் எல்லா புராணத்தையும் சாரமானதுனால பாகவதத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு இதெல்லாம் மகாபாரதம் பேசு, ராமாயணம் பேசு, இதெல்லாம் பேசுங்க. இந்த பேச வேண்டியது நிறைய இருக்குது. இதை விட்டுட்டு வேறு என்னென்னவோ பேசின்னு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அதான் சொல்ல சாஸ்திர அபியாசமே கிடையாதான். சாஸ்திரான அபியாசனாச்சைவ தியான யோக பழம்போது இவங்களாம் வந்து தியான மெடிடேஷன் கிளாஸ் எடுப்பாங்க கலியுகத்தில். என்ன பண்ண அந்த தியான யோகமே சித்திக்காது. உண்மையாக தியானம் பண்ணுறவங்க கூட சாஸ்திரத்தையே படிக்க மாட்டாங்க, சாஸ்திரத்தையே எடுத்துக்க மாட்டாங்க, சாஸ்திரத்தையே நம்ப மாட்டாங்க. இந்த கலியுகத்தில் மக்கள் இப்படி இருக்கும்போது பாகவதத்தை திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. பாகவத கதையை சொல்கிறவங்க யாரோ சில பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உண்மையாக நிறைய பேர் பார்த்தா பாகவத்து பாகவதர்கள்னு பேர் சொல்லிக்கிட்டு ஆனால் பாகவத்துக்கு புறம்பாகவே நடக்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் குருக்கள் நிறைய உருவாயிட்டாங்க. இந்த குருக்கள் பின்னாடி போய் ஏமாறுறத பறிச்சானுங்க, அதான் ரொம்ப கஷ்டமாகுது. அதனால் நேரடியாக உங்களுக்கு பாருங்கள், யாரும் நீங்களே தேர்ந்தெடுக்காதீங்க. நிறைய போலி குருமார்கள் நிறைய வந்துட்டாங்க, புதுசாக வந்துட்டாங்கல்ல, இன்னும் வந்துன்னு இருக்காங்க. எக்கச்சக்க பேர் வந்துன்னு இருக்காங்க, நிறைய பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அவங்களாம் அவதார புருஷர்லாம். அது வேறு. நம்ம அவங்கள போய் அவங்க சிஷ்யர்கள் போய் கேட்டால் சொல்கிறாங்க அவர் தான் அவதார புருஷராம். ஆமாம், கலியுகத்தினுடைய கலியுக பெருமாள் அவர் தானா. ஆமாம், அவர் வந்து நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது, அவர் மனுஷனாகவே நினைக்கக்கூடாது. அவர் தான் பெருமாளாம், அவர் தான் பகவானே தான் அந்த ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்காராம். அப்படிலாம் சொல்கிறாங்க யாரையும். எதோ இந்த சாமியார் புதுசாக இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் வர போகிறாங்களோ தெரில நமக்கு. ஆமாம், கட்சியில் கிருஷ்ணனே மறந்துடுவாங்க போல் தெரியலாம், ராமர்லாம் மறந்துடுவாங்க போல் இருக்குது. அது மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கோம் நாம். இதை சொல்கிறாரு இங்கே எல்லா இடத்துலையும் களி வியாபிச்சிருக்குதான். அதனால் வந்து நான் அப்பசியம் குத்திரச்சிச்சரம் மன சந்தோஷகாரகம். எந்த க்ஷேத்திரங்களுக்கு எந்த தீர்த்தங்களுக்கு போனாலும் மனசு சந்தோஷம் ஏற்படலை. அதான் சொல்கிறது அலம் பிரதை அலம் தீர்த்தை. இந்த பாருங்கள், இவர் சொல்கிறார் யார், சனகாதி முனிவர் சொல்கிறாங்க.
ஒரே நிமிஷம். அலம் ரதே அலம் தேர்த்து கதா லாபேவ முக்தி தான். வருது ஒரே நிமிஷம். அந்த பக்தி தேவிக்கு இவர் சொல்கிறார் பாருங்கள், நாரதர் சொல்கிறார் பாருங்கள். ஒரு நிமிஷம் அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. பக்தி தேவிக்கே நாரதர் சொல்கிறார் பாருங்கள். ஜனா அகாசுரா எந்தே ஷாட்டிய துஷ்கர்மகாரிணா தேனலுப்த சதாச்சார யோக மார்க்க ஸ்தபாம்சிச்ச. அதாவது என்னென்னா, யோக மார்க்கங்கள்லாம் கெட்டு போயிடுது. அப்போ யோகிகள்லாம் நிறைய கிடையாது இப்போது, எல்லாமே. ஆமாம், யோகிகள் கிடையாது, ஞானிகள் கிடையாது, சித்தர்கள் கிடையாது. அதெல்லாம் சித்த புருஷர்கள்லாம் எல்லாமே அந்த 18 சித்தர்களை தவிர மற்ற எல்லாம் போயாச்சு, நிறைய போயாச்சு. ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தது, அதெல்லாம் கூட கிடையாது. யாரையும் தேடி ஓடாதீங்க. அழகாக வீட்டில் உட்காந்து உங்கள் வீட்டில் புஸ்தகத்தை பாகவதத்தை திறந்து படிங்க. அதான் ஒரே வழி. அதான் இங்கே சொல்கிறாரு, ஜனா அகாசுரா எந்தே. ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னா, அகாசுரன் போல் இறைவனையே முழுங்கக்கூடியவர்களாக. அகாசுரன் என்ன பண்ணா, கிருஷ்ணனே முழுங்கிட்டாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ சாமியாருங்க பகவானை முழுங்கிடுறாங்க. தங்களையே பகவானாக அறிமுகப்படுத்தி கொள்கிறார்கள். தங்களே இறைவனை வந்து நின்றுடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ என்ன வழிபடு, அதுதான். அந்த ஜனா இதை சொல்லியிருக்கு பாருங்கள். ஜனா அகாசுரா எந்தே ஷாட்டிய துஷ்கர்மகாரிணா. நல்ல கெட்ட காரியத்தை செய்கிறதுல கில்லாடிகளாக இருக்காங்களாம். ஆமாம், துஷ்ட காரியங்களை செய்கிறதுக்கு. ஆமாம், துஷ்ட செயல்களை செய்கிறாங்க. என்ன எல்லாம் நடக்குது, எல்லாமே நடக்குது. இன்னும் வருவாங்க, இன்னும் நிறைய புது புது சாமியார்கள் வருவாங்க. அதெல்லாம் பின்னாடி எல்லாம் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. கலியுக தர்மம் அப்படி தான் போகும். அவர்களுக்கு பின்னாடி தான், அதுவும் லேடிஸ் தான் நிறைய போய் ஏமாறுது. பெண்கள் தான், அவர் தான் என் குரு, அவர் தான் என் குரு, அவர் தான் என் தெய்வம், அவர் தான் எல்லாமே எனக்கு. புருஷங்களுக்கு கூட அவ்வளோ மரியாதை காட்ட மாட்டாங்க தெரியல. அந்த குருன்னு பேருன்றது அவங்கள தான் போய் எல்லாத்தையுமே முழுசாக நம்பிடுது ஜனங்க. ஆமாம், எவ்வளோ பேர் லேடிஸ்லாம் அப்போ நம்புகிறாங்க, ஜென்ஸும் அது போல் போய் ஓடுறாங்க. அந்த குருநாதர் தான் எல்லாமே அப்படின்றாங்க கடைசியில். அப்போ அந்த குருநாதர் என்ன பண்ணணும், உண்மையான குருவாக இருந்தால் பாகவதத்துக்கு ஒரு கதை, அழகாக பாகவத கதையை உட்காந்து சொல்லணும். ராஜா அம்பரீஷன் அவரே உட்காந்து கதை சொல்லுவாராம், புரியுதுங்களா? வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே. அப்போ பிரகலாதன் என்ன பண்ணார்னா, நிறைய கிருஷ்ண கதைகள் எடுத்து அசுர குழந்தைகள் எடுத்து சொன்னார். நாரதன் என்ன பண்ணார், கிருஷ்ண கதைகள் எடுத்து சொன்னார் வியாசருக்கு, இந்த பிரகலாதனுக்கு, துருவனுக்கு. வரகோதத்தை பற்றி அடிக்கடி சொல்லுவாராம் துருவனுக்கு, தெரியுமா? அது மிருத்யு பாசம், அதுதான் மரண பயத்தை போக்கக்கூடியது. வாமன அவதாரம் இருக்குது, நரசிம்ம அவதாரம் இருக்குது, ராமருடைய அவதாரம் இருக்குது, அருமையான கதைகள்லாம் இருக்குது. இப்படிதான் சுந்தரகாண்டம் இருக்குது. அந்த ஆஞ்சனுடைய வீரத்திர பராக்கிரமங்கள் எவ்வளோ இருக்குது, ராமருடைய பராக்கிரமங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ராவண வதம் பண்ணு, கும்பகர்ண வதம் பண்ணு, 14 ராட்ச வதம் பண்ணதுலேருந்து, மாரிசு சுபாக வதம் பண்ணதுலேருந்து, வதத்தை விடுங்க. ஸ்ரீராமனுடைய அந்த அன்யோன்யமான அன்பு, அந்த பக்திலாம் எப்படி இருக்குது, ஆஞ்சனுடைய பக்தி என்ன, பரதனுடைய பக்தி பற்றிலாம் பாதுகை சிவன் சுமந்தது. இந்த கட்டங்கள்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கும், ஆனந்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பகவானுடைய குணங்களில் போய் மிதகுனா, ஹரே குணானு வரணும்னா அந்த குணத்தை விட்டுதுங்க. இந்த அறகுறை சாமியார்களுடைய குணத்தை பற்றி எடுத்து பேசுதுங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ அவர்கள் எந்த ஆபத்துக்கள் அனுபவிக்கிறாங்களோ அந்த கர்மாக்கள் உங்களுக்கும் வந்து சேரும். ஆமாம், நீங்கள் அவரில் தான் தெய்வம் வணங்குறீங்க, அப்போ அவர்களுடைய தோஷம் உங்களுக்கும் வந்து பாதிக்கும். அப்போ உங்களுக்கும் ஆபத்துகள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும். நீங்கள் தானே அவர்கள் ஓணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் தானே அவரை தலைமையில் தூக்கி வச்சுன்னு தெய்வமாக கும்பிட்றீங்க. அப்போ அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வரதான் செய்யும். பகவானை பிடிச்சிங்க, வேறு ஒன்றும் இல்லை. டைரெக்டாக தெளிவாக இருக்குது. பகவானுக்கு நமக்கும் வேறு யாரும் வேண்டாம். அருமையாக பகவானை பிடிச்சிங்க. அப்படி நம்மளுக்கு வேணும்னா பகவானை பார்த்து காட்டி கொடுப்பார், அவ்வளோதான். புரியுதுங்களா? அது முக்கியமே. அது சொல்லுங்களேன், பகவானே குரு, ஜெகத்குரு. குரு இல்லாதவங்களுக்கு தான் அவன் தான் குருன்னு சொல்கிறாங்க. அப்புறமா எதுக்கு நீங்கள் வேறு மாறுறீங்க? எல்லாமே ஆதி சங்கராச்சாரியர் மாதிரியும் இல்லை ராமானுஜாச்சாரியர் மாதிரியுமா குரு கடிச்சிடுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மத்வாச்சாரியர் மாதிரி குரு கடிச்சிடுவாங்க? கிடையாது இல்லையா? இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே நிறைய போலி குருமார்கள் தான் நிறைய வந்துட்டாங்க. ஏன் ஏமாந்து போகிறீங்க ஜனங்களாம்? ஏன் ஏமாந்து போகிறீங்க? அருமையான பாகவதம் இருக்குது, அருமையான பகவத்கீதை இருக்குது, நல்லா தெளிவாக புரியுது. படித்து அனுபவிங்க, 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள், இல்லாட்டி நல்லா கேளுங்க, கேட்டு அதை அனுபவிங்க. வீட்டில் அழகாக உட்காந்துங்க, ஒரு விளக்கே தேய்ச்சிங்க, ஒரு அழகான விளக்குகள், நல்ல ஒரு காமாட்சி விளக்கும், அப்புறம் 2 குத்து விளக்கும்
ஏற்றி வச்சுங்க. அருமையாக அலங்காரம் பண்ணுங்கள். பகவானுக்கு நல்ல புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணுங்கள். நல்லா சந்தனம்லாம் வச்சுங்க, நல்லா குங்குமம்லாம் வச்சுங்க. நல்லா அருமையாக பகவானுக்கு நல்ல மாலைகள்லாம் போட்டு புஷ்பங்களை போட்டு நல்லா நாம சங்கீர்த்தனம் ஒரு மணி நேரம் அருமையாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். வேறு எந்த சாமியார் படத்தை வைக்காதீங்க. அழகாக கிருஷ்ண படம், பகவானுடைய படம் மட்டும் வைங்க. வேறு எந்த சாமியார் படத்தை வைக்காதீங்க. ஆமாம், எந்த சாமியார் படத்தை வச்சுன்னு வழிபடாதீங்க. பகவானுடைய படத்தை மட்டும் வச்சு வழிபடுங்க. பகவானுடைய படத்தை மட்டும் வச்சு வழிபடுங்க. திருப்பி சொல்கிறேன். ஆமாம், அழகாக புஷ்பங்கள் அலங்காரங்கள் பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலலாம் எதையுமே வைக்க மாட்டோம். எந்த சாமியார் படத்தையும் வைக்க மாட்டோம். யாருன்னா இருக்கட்டும், நான் வைக்க மாட்டோம். பகவானை மட்டும்தான் வழிபடுவோம். பகவான் தான் பகவான், புரியுதுங்களா? பகவானை தவிர வேறு யாரும் பகவத்கீதைன்னா பகவான்ற சப்தத்துக்கு அவர் ஒருத்தர் தான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அவ்வளோதான். கிருஷ்ணனுடைய சிலையை வச்சுங்க. ராதை கிருஷ்ணனை மட்டும் வழிபடுங்க, போதும். அவள் தான் விழுந்த நமஸ்காரம் பண்ணுங்க சாஷ்டாங்கமாக. உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்குதா பாருங்களேன், தெளிவாக இருக்குதா இல்லையா பாருங்கள். நீங்களே அவன் தான் சச்சிதானந்த ஸ்வரூபன். துக்கம் அனுபவிக்கிறவங்கள போய் நீங்கள் சந்தோஷம் எதிர்பார்த்தா நடக்குமா? நீங்களும் துக்கம் தான் அனுபவிப்பீங்க. அவங்களே துக்கத்தை அனுபவிங்க. அவங்களே கர்ம வசப்பட்டவர்கள். அவங்களே எவ்வளோ நீங்கள் அவங்கள தெய்வமாக நினைக்கலாம், அவங்கள மனுஷனை நினைக்கிறதே தப்பு அப்படி இப்படி அதுக்கு அந்த தகுதியுடைய குருமார்களே வேறு. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி குருமார்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், நீங்கள் என்ன வேணால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுனால நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே சாஸ்திரம் சொல்லிக்குது. நம்ம சாஸ்திரம் தான் பிரமாணம். பாகவதம் சொல்லியிருக்கு. இன்றைக்கி காலகட்டத்தில் கிடையாது. இனிமேட்டு புதுசாக இது மாதிரி நிறைய போலி குருமார்கள் வரதான் போகிறாங்க, இன்னும் வர போகிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போவும் இருக்காங்க நிறைய போலி குருமார்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் அதில் போய் ஜனங்க எவ்வளோ மக்கள் போய் இந்த ஏமாந்த ஈசல் கூட்டம் மாதிரி அவ்வளோ ஜனங்கள் போய் ஏமாந்து போய் விழுந்துன்னு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? குருடர்களால் வழிகாட்டப்படுபவர்களும் இவர்களும் நம்மளே குருடர்கள். நம்மளே ஏதாவது ஒரு குருன்ற பேர் குருடர்கள். அந்த குருடர்கள் ஆயுஷம் போனால் என்ன ஆகும்? 2 பேருமே குழியில் விழ வேண்டியது தான். ஏங்க சந்தோஷம் உங்களுக்கு ஏன் இல்லை? ஏன்னா நான் கிருஷ்ண பக்தி பண்ணுறேன், ஆனால் சந்தோஷம் இல்லை. நிறைய ஆபத்துகள், கஷ்டத்தை ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்? நீ கஷ்டப்படுறவங்கள வழிபடுற, கிருஷ்ணனை வழிபடலை அப்படின்னு அர்த்தம். கஷ்டப்படுறவங்கள ஏன் நீ அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களே ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் அவங்களும் அவதிப்படுறாங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களை நீ வழிபட்டால் நீங்களும் அந்த கஷ்டம் தான் அனுபவிப்பீங்க. ஏன் இந்த ஒரு சின்ன விஷயம் கூட, இந்த ஒரு சின்ன லாஜிக் கூட தெரிய மாட்டேங்குது? அவர்களும் நோய் நொடிகளுக்கோ கஷ்டங்களுக்கோ துன்பங்களுக்கோ உட்பட்டவர்கள் தான். கர்ம வினைகளை யாருமே கர்ம வினைகளை தவிர்க்கக்கூடியவனான கிருஷ்ணனை விட்டுட்டியே. பகவான் என்ன சொல்கிறான்? மாம்னு சொல்கிறான். மாம்னு என்ன இடத்துல வேறு இடத்துல வச்சுன்னு சொல்ல மாம் ஏகம்னு ஒரு பதம் போடுறான். ஏன் ஏகம்னு போடுறான்? ரிசர்வ்டா. அப்போ என்னை மட்டும் வழிபடு. அப்படி ஏன்னா நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபம், என்னால் தான் உனக்கு ஆனந்தம் கொடுக்க முடியும். வேறு யாரும் இல்லை. என்ன மனசில் வச்சுன்னா அவ்வளோ உணர்ந்த வழிபட்டு இருந்தால் எப்படி உனக்கு ஆனந்தம் கிடைக்கும்? துக்கப்படுறவங்களை வழிபட்டுருந்தா உனக்கு துக்கம் தானே கிடைக்கும். சக்தி அற்றவர்களை வழிபட்டால் சக்தி அற்றவர்களை காப்பாற்ற தன்னையே காப்பாற்றிக்க சக்தி அற்றவர்களை போய் உன்னத்தில் நான் யார் இருந்தாலும் சரி, தன்னையை காப்பாற்ற சக்தி அற்றவர்கள் உன்னை எப்படி காப்பாற்றுவாங்க? அப்போது தன்னையும் தான் வரும்போது அதாவது என்னென்னா அவனுடைய பெருமை எத்தகையதாக இருக்கணும்? உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஆனால் அவன் எதுலேயுமே என்ன சஜ்ஜதே அதில் சிக்காதவனாக இருக்கணும். அதே சமயத்தில் மாயை கையாளக்கூடியவனாக இருக்கணும். மாயை தான் இவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். தவிர இவன் மாயை கட்டுப்பட்டு மாயை விளையாடக்கூடியவனாக விகர்த்தும் மாயை கொண்டு விளையாடக்கூடியவனாக இருக்கணும். அதே சமயத்தில் உலகத்தையே படைத்து காத்து அழிக்கக்கூடியவனா, ஆனால் அவன் அழிக்கப்படாதவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட அவ்வியனாக இருக்கணும். இப்படி பகவானை தெரிஞ்சுக்கணும். அப்படி தானே பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்கு. நான் அழிவற்றவன், நான் நான் அழிவற்றவன், ஆனந்த ஸ்வரூபி அப்படி தானே பகவான் சொல்கிறாங்க. பகவான் சொல்கிறாங்க நமக்கு பகவத்கீதையில். அவரே சொல்கிறாரு இல்லையா? நம்ம அதை தானே ஃபாலோ பண்ணணும். அப்படியேப்பட்ட பரம்பொருளை தான் நம்ம வழிபடணும். அப்போ நான் சொல்கிறேன், என்ன அடைகிறவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. ஜென்ம கர்மச்சே மே திவ்யம். என்னுடைய அவதாரமோ என்னுடைய செயல்களோ தெய்வீகமானது. என்னை மட்டுமே வழிபடு. மாம் ஏகம் சரணம். அந்நியன்றது அர்த்தம் என்ன? அந்நிய சிந்தனையே இருக்கக்கூடாது. அந்நிய தெய்வத்தை வழிபடக்கூடாது. அந்நிய மனுஷர்களை போய் வழிபட்டு இருந்தால் அந்நிய குருமார்கள் சொல்லி சரி, ஏதோ பெரிய இருக்கட்டும், பெரிய பாகவதராக இருக்கட்டும், பாகவதராகவே இருந்தால் கூட சரி, பாகவதர் யாரை வழிபடுவாங்க? பகவானை தான் வழிபடணும். அப்போ நீங்கள் யார்? நீங்களும் ஒரு பாகவதர். அப்போ பகவானை வழிபடுங்க. அந்த வழியில் ஃபாலோ பண்ணுறேன்னா பகவானை ஏன் நடுவில் இதெல்லாம் ஏன் பகவானை வழிபட மாட்டீங்க? இதையும் வழிபடுவோம், அதையும் வழிபடுவோம், இதில் கொஞ்சம் காலை வைப்போம், அதில் கொஞ்சம் காலை வைப்போம், இதுலேயும் பண்ணுவோம், அதுவும் பண்ணு என்னென்ன அப்படின்னு புத்தி அவங்க சரியான பகுசாகா பலவிதமான கிளைகள் உடையவர்கள். அவர்கள் புத்தி ஒருமுகப்பட்டு இல்லை, தெளிவே கிடையாது. அப்போ வாழ்க்கையில் குழப்பம்.
அவர்களை பின்பற்றுகின்ற அவருடைய வாரிசும் பார்த்தா குழப்பமாக தான் இருக்குது. அவங்க அவங்களுடைய வாரிசும் குழப்பம், அவங்களும் குழப்பம். அவங்கள யாரெல்லாம் பின்பற்றாங்களோ எல்லாம் பார்த்தா அந்த ஒரே குட்டியில் போகிற பாதையாக இருக்குது. ஒரே குட்டியில் ஒரு மட்டைகளாக இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தா கோபமாக வருது. ஏன்னா பகவான் தெளிவாக சொல்லியிருக்கான் பகவத்கீதையில், மாம் ஏகம் சரணம் ஜன, பகவானை டைரெக்டாக வழிபடுங்கன்றான். அவ்வளோதான் பெஸ்ட்டு. அப்போது நாம் சக்தி உள்ளவர்களை தான் ஆசைக்கணுமே தவிர, அதான் சரணாகதின்னு பேர். சக்தி அற்றவர்களை ஆசைக்கிறது சரணாகதி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ சக்தி அற்றவர்களை ஆசைச்சா நீயும் சக்தி அற்றவனாக தான் இருக்கணும். குருடர்கள் குருடர்கள் அவனே குருடர், அவர்களே குருடர்கள் பின்னாடி போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நாமளும் அந்த குழியில் தான், அவர்கள் எந்த குழியில் விழுந்தாலும் அதே கஷ்டத்தை நம்மளும் அனுபவிப்போம். ஆமாம், அவங்களும் குழி விழுவோம் அப்படின்னு அவங்களும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, நாமளும் கஷ்டத்தை அனுபவிப்போம். தேவையில்லைன்ற பகவானை நேரடியாக பிடிங்க. பகவான் சந்தோஷமாக சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்தமயமானவன், சுகஸ்வரூபி, பேரானந்தத்தை தலைக்க வைப்பவன். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறான். அருமையான கிருஷ்ணன், அருமையான பாகவதம், அருமையான கதைகள், லட்டாக இருக்குது கிருஷ்ணனுடைய கதைகள். 10ஆம் ஸ்கந்தத்தில் போனால் கிருஷ்ணனுடைய லீலைகள் அப்படியே அமோகமாக இருக்குது. பருக தேன் மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்குன்னா யாரோ ஒரு சாமியார் பிடிச்சின்னு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துன்னு அப்படியே தேவடி காத்துன்னு அவங்க ஏதாவது புஷ்பமோ பழமோ கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டு பிரசாதம்ட்டு அப்படியே வந்துட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறத அந்த சாமியார் இது போல் நம்ம வழிபட்டோம், ஏதோ நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையினால பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு ஏதோ பார்த்துட்டு அபிஷேகமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு பூஜை பண்ணால் அந்த பூஜை பிரசாதத்தை வாங்கின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ்வளோதான், அது நடக்குமா? வாரம் வேகம் அந்த குருமாரத்தில் போய் அந்த சாமியார்களில் போய் அவங்க பண்ணுறத பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்கும். நல்லது நடந்து என்ன பிரயோஜனம்? என்ன நல்லது நடக்கும்? உங்களுக்கு கர்ம வினைப்படி தான் உங்களுக்கு நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கர்ம வினைப்படி தான் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். பகவான் நினச்சா அடுத்த க்ஷணத்தில் உனக்கு வாரி கொடுத்துருவான். கிருஷ்ணனால் கொடுக்க முடியாது, இந்த சாமியார்களால் கொடுத்துட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஏங்க தேவர்களே சொல்கிறாங்க, தேவர்களையே வழிபடுறவங்களுக்கு பூதேவர்களாகிய இவர்கள் இருக்கட்டும், இந்த சாமியார்கள் இருக்கட்டும், சாமியாருக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்களுக்கே கூட பகவான் கிருஷ்ணன் கொடுத்தாதான் அவர்களால் கொடுக்க முடியும். கிருஷ்ணன் கொடுக்க முடியாது, தெரியுமா? அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சாமியார்களுக்கு போனால் எனக்கு அது நடக்குது இது நடக்குதுன்னா அந்த சாமியார்கள் கும்பிடுறது நடக்குதுன்னு சொன்னால் அப்போ கிருஷ்ணர்கள் கும்பிட்டா நடக்காதா? அதான் ஒரே கேள்வி. காஞ்சந்த கர்மணம் சித்திம் யஜந்தி இகதேவதா அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார் கீதையில். அவர்களுக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கிறதுக்காக அங்கெல்லாம் ஓடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு கொடுக்குறதே நான் தான் அப்படின்றது தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அப்போ கிருஷ்ணன் ஏமாற்றிடுவான். அப்போ இவர்கள் தான் சீக்கிரம் பலன் கொடுப்பாங்க. அப்போ அதனால் அந்த சாமியார் காலில் போய் விடணும். அப்போ கிருஷ்ணன் நம்மளை ஏமாற்றிடுவான். அப்படி தானே? கிருஷ்ணன் மேலே முழு நம்பிக்கை கிடையாது. பகவானிடத்தில் முழுசாக நம்பிக்கை வைங்க. புண்ணிய தீர்த்தங்களோ புண்ணியக்ஷேத்திரங்கள், இன்றைக்கி காலகட்டத்தில் புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணியக்ஷேத்திரங்களும் எல்லாம் வியாபாரமாகி போச்சு, கெட்டு போச்சு, துஷ்டர்கள் நிறைய தங்கிட்டாங்க. ஆமாம், அதனும் அதிகமாச்சு, சாணித்தியம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த கோயில்கள்லாம் புனிதமானது தான். அந்த கோயிலில் வரவங்க புனிதமானவங்க கிடையாது. இதெல்லாம் எல்லாம் கெட்டு போச்சுன்னு தீர்மானமாக பாகவதம் சொல்லியிருக்கு. நம்ம பாகவதப்படி கடைப்பிடிக்க தந்தா திஷ்டந்தி தீர்த்த சாரஸ்தோகதா, தீர்த்தனுடைய சாரெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க க்ளீனாக. அப்போ பாகவதப்படி நம்ம கடைப்பிடினா தெளிவாக இருக்கணும். நம்ம அப்போது பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெளிவாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் ஒரு சாஸ்திரம் ஒரு வழிகாட்டி நல்ல ஸ்டாச்சு அத்தியாத்ம தீபம், இது நல்ல பிரகாசமாக இருக்குது, நம்மளுக்கு முன்னாடி வழிகாட்டுது. இந்த இடத்துல போவாத, இங்கே போ, அங்கே போ, பள்ளம் இருக்குது, மேடு இருக்குது அப்படின்னு கரெக்டாக வழிகாட்டுது. இந்த வழிபடி இந்த சாஸ்திரத்தை பின்பற்றி நம்ம போனோம்னா நம்ம எஸ்கேப் ஆகலாம். நம்ம கரெக்டான பாதையில் போகிறோம். இப்போ பாகவதத்தை பின்பற்றணும்னு சொன்னால் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, இந்த இடத்துக்கு போ, இந்த தீர்த்தங்கள்லாம் போவாது, இந்த க்ஷேத்திரத்தில் இன்றைக்கி காலகட்ட தீர்த்த க்ஷேத்திரத்தில் கெட்டு போச்சு, துஷ்டர்களால் அழிக்கப்பட்டு விட்டது, அந்த சாணித்தியம் போச்சு, போகிறது வேஸ்ட்டு, அழகாக நான் அலம் பிரதை அலம் தீர்த்தகி போதும், இதெல்லாம் வேணாம், கதா லாபிகி, வீட்டில் உட்காந்து பாகவதத்தை எப்படி பண்ணணும், பாராயணம் பண்ணு, இல்லை தர்சனம் பண்ணு, இல்லை ஸ்பர்சம் பண்ணு, இல்லை விழுந்து சேவி, படநாத்து ஸ்ரவணாத்து சத்திய வைகுண்ட பலதான், சும்மானா நீ பாராயணம் பண்ணே வா, பகவான் புரிய வைப்பான். அதையும் சொல்கிறாரு எப்படி புரிய வைப்பான்றது. அதனால் நீ பாராயணம் படநாத்து, இல்லைன்னா படிக்க தெரியலையா, யாருன்னா படிப்பாங்க, போய் கேளு ஸ்ரவணாத்து, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேணாம், சத்தியமாக நிச்சயமாக உனக்கு வைகுண்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ இது சான்ஸ்கிரிட் ஆகுது, எனக்கு எப்படி புரியும் அப்படின்னா பகவான் புரிய வைப்பான் அப்படின்னு சொல்லிடுது. பாகவதத்திலே இருக்குது. நல்ல ஞானத்தை கொடுப்பான் பகவான். உனக்கு ஆர்வம் இருக்கணும், அவ்வளோதான். நிறைய கதைகளாக கேளு, போய் பாகவதத்தில் போய்
சும்மா அதான் சொல்கிறேன். என்னென்னா சாஸ்திரத்தின்படி தான் நம்ம கேட்கணும். சாஸ்திரம் நல்லா வழிகாட்டுது, தெளிவாக வைக்குது. பகவானை வழிபடுங்க. எப்படியாப்பட்டவராக இருக்கணும்? நம்மளை காப்பாற்றக்கூடியவர், உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடியவராக இருக்கணும். ஆனால் இவர் யாராலையும் படைத்து காத்து அழிக்கப்படாதவராக இருக்கணும். அவர் அழிவற்றவராக இருக்கணும். அதே சமயத்தில் அவர் பட்டுத்தரற்றவரானா அவர் ஆனந்தமயமானவராக இருக்கணும். எந்த துன்பங்களால் பாதிக்கப்படாதவராக இருக்கணும். அப்படியேப்பட்டவரை நம்ம ஆசிரிச்சாதான் நம்ம துன்பங்கள்லாம் விலகும். நியாயமாக சொல்லுங்கள். அப்போ யாரோ ஒரு சாமியார் வந்து மகா துன்பத்தை அனுபவிக்கிறாரு, கர்ம வினைக்கு உட்பட்டவர், அவரை போய் நம்ம வழிபட்டு நம்ம வந்து துன்பம் வருது பின்ன குத்து தான் குத்தம், கொடை தான் கொடையும். அதனால் இதை தூக்கி போட்டு அழகாக சக்தியற்றவர்களை ஆசிரிக்கிறதை விட்டுட்டு சக்தி உள்ளவராக கிருஷ்ணனை வழிபடுங்க, நாராயணனை வழிபடுங்க, ராமரை வழிபடுங்க, பகவானை நேரடியாக வழிபடுங்க. உங்களுக்கு பகவான் எல்லாருக்கும் அதான் சொல்கிறார். பகவான் சொல்கிறார், சமப்பிரியா, எல்லாரிடத்துல நான் பிரியம் கொண்டு இருக்கிறேன். என்னை வந்து தவிருங்க, நீங்கள் நடுவில் வந்து இவங்களை வச்சிங்க. பகவான் எங்கன்னா சொல்லியிருக்காரா பகவத்கீதையில்? என்னை வழிபடுறதை விட ஒரு குருமார்களை அந்த குருமார்களை வழிபடுறது தான் ரொம்ப விசேஷம், என்னை கூட நீ வழிபட வேணாம் அப்படின்னு எங்கன்னா சொல்லியிருக்காரா? மகான்களத்தில் போய் ஞான உபதேசம் பண்ணுங்க, அவர்கள் என்னை காட்டி கொடுப்பாங்க. அவங்க காட்டி கொடுத்தா என்னை வந்து நல்லா எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி என்னை உயர்வாக புரிஞ்சுப்பீங்க. இல்லாட்டி பௌதிகமாக சாதாரண கிருஷ்ணனா 2 கைகளில் மனுஷனாக புரிஞ்சுப்பீங்க. ஆமாம், அவஜானந்தி மூடாக மானுஷம் தடுமாசிரிதம். அதனால் ஒரு சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, உயர்வாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பகவானை உயர்வாக வச்சு தெய்வீகமானவனாக நினச்சி பகவானாக பார்த்து வழிபடணும் அப்படின்னு அந்த சாதுக்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் அங்கே போய் தெரிஞ்சுங்க என்னை பற்றி. அப்படி தான் தத்வித்தி பண்ணி பார்த்தோன்னே பரிபிரஷ்ன சேவையாக அந்த சாதுக்களுக்கு போய் சேவை செய்து என்னை பற்றி தெரிஞ்சிங்கன்னா அவர்கள் உபதேக்ஷந்தி ஞானம், அது உண்மையான ஞானத்தை தத்துவதாக உள்ளபடி என்னுடைய ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ நீ என்னை வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு. அது வந்து மற்றவங்களுக்கு. ஆனால் அர்ஜுனனுக்கு வந்து இப்போ குருவை போய் ஆசிரியக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பகவானே குருவாக இருக்கிறதுனால அவன் ஆசிரியர் அவசியம் இல்லை. பகவானே தன்னை காட்டி கொடுக்குறான். விபூதி யோகம் முடிஞ்ச உடனே விஸ்வரூப யோகத்தில் தன் சொரூபத்தை காட்டி கொடுக்குறான் பகவான். என்ன கேட்குறானோ அர்ஜுனுக்கு கொடுக்குறான். அப்போ அர்ஜுனுக்கு யார் குரு? பகவானே தானே குருவாக இருக்கிறான். பகவத்கீதையில் யார் குருப்பா? பகவான். அப்புறம் அர்ஜுனுக்கு பகவான் தானே குருவாக இருக்கிறான். அப்போ நமக்கு ஏன் குருவாக இருக்க மாட்டான் பகவானே? அதான் நான் கேட்குறேன். உத்தவருக்கு யார் குரு? கிருஷ்ண பரமாத்மா கட்சியில் குருவாக இருக்காரு. அப்புறம் ஏன் பகவான் நம்மளுக்கு குருவாக இருக்க மாட்டான்? எத்தனையோ பேருக்கு இருந்திருக்கானே. தத்தாத்திரேயர் வந்து யது மகாராஜனுக்கு யார் குரு? தத்தாத்திரேயர் பகவானே குருவாக இருந்திருக்காரு. எவ்வளோ விஷயம் உனக்கு வேணும். அதில் தேவகூதிக்கு வந்து யார் குரு? கபில வாசுதேவர் பகவானே குருவாக இருந்திருக்காரு. அதனால் வேணாம். எதுக்காக சொல்கிறேன்னா, சனத்குமாரெல்லாம் பெரிய மகாத்மாக்கள், வைகுண்டத்துக்கே போகக்கூடியவர்கள். அவர்கள்லாம் தங்களுக்கு கோயில் கட்டிக்கலையே. என் பாதுகை வச்சு நீ வழிபடு, என்னை கும்பிடு அப்படின்னு சொல்லி சனகாதி முனிவர்கள் எங்கேயுமே அவங்களுக்குன்னு கோயில் வச்சுன்னு நம்ம கும்பிட்டுன்னு இல்லையே. அவங்களாம் வந்து எனக்கு கோயில் கட்டுங்க, பெருமாள் கோயில் கட்டாதீங்க, எனக்கு கோயில் கட்டுங்க, நான் தான் இறைவன் அப்படின்னு தங்களை சொல்லிக்கலையே சனகாதி முனிவர்கள்லாம். நாரதர்லாம் சொல்லலையே, உத்தவர்லாம் சொல்லிக்கலையே, மைத்ரேயர்லாம் சொல்லிக்கலையே, விதுரர்லாம் தன்னை சொல்லிக்கலையே. விதுரர்கள்லாம் தனியாக கோயில் கிடையாது, மைத்ரேயர்கள்லாம் தனியாக கோயில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சாமியார்களுக்கு எவ்வளோ கோயில் தெரியுமா? அவங்க வீட்டில் சின்ன சின்ன கோயிலுக்கு வச்சு வழிபடுறாங்க அந்த சாமியார்களுக்கு. பகவானுக்கு கோயில் வந்து இருக்குதோ இல்லையோ, இது மாதிரி சாமியார்களுக்கு தான் கோயில் நிறைய இருக்குது பார்த்தா எங்கே பார்த்தாலும். அதனால் நேரடியாக நமக்கு எதுவுமே வேணாம், பகவான் மட்டுமே போதுமானவர். இதுதான் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சாங்க. நான் என்னென்ன புதுசாக ஒன்றும் சொல்லலை. நம்மளுக்கு பகவான் வேணும், நாராயணன் வேணும். அந்த நாராயணன் தான் நம்ம முன்னோர்கள்லாம் வழிபட்டாங்க. நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டு எல்லாம் எல்லாமே பகவானை தான் வழிபட்டாங்க. பகவான் கோயிலில் தான் விழுந்து வணங்கியிருந்தாங்க அவர்கள். அதனால தான் அவங்களாம் அந்த புண்ணியத்தினால்தான் தான் நமக்கு இன்றைக்கி கிருஷ்ண பக்தி கொஞ்சம் நெஞ்சம் வருது காரணமே. ஆமாம், அவர்கள் நேரடியாக பகவானை வழிபட்டதுனால தான் நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இன்னைக்கு கிருஷ்ணராமா கோயில் தான் சொல்ல முடியுது, இல்லைன்னா முடியாது. அதனால் நேரடியாக இறைவனை வழிபடுங்கள். இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. புரியுதுங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தேவை போனாலும் சரி, எந்த போனாலும் சரி, நீங்கள் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா நீங்கள் அப்படியேப்பட்ட குருமார்கள், அந்தளவுக்கு குருமார்கள் பூர்ண ஆனந்தத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் ஓகே, அவங்கள வழிபடுறது நான் தப்பு சொல்ல வரல. அப்படியே அதாவது என்னென்னா, புதுசாக குருமார்கள் சொல்லிவிட்டு சக்தியற்றவர்களை போய் ஆசிரிக்கிறீங்களே, அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் அது மாதிரி குருமார்கள் இருக்காங்களா கேட்டால் இருக்கிறாங்க. அதெல்லாம் முன்னே இருந்தாங்க, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தாங்க. அப்புறமெல்லாம் நிறைய மாறிப்போச்சு எல்லாமே. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய மாறிப்போச்சு. இன்றைக்கி நிறைய போலி குருமார்கள் வந்துட்டாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். அது மாதிரி ஆசாமிகளை போய் நாடாதீங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா, இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கு கோயில் கட்டிலாம் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பகவானுக்கு தான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்.
அது மாதிரி புரிஞ்சுங்க. நீங்கள் அதை விட பெஸ்ட்டு என்னன்னா கிருஷ்ணர் நேரடியாக வழிபடுறது தான் பெஸ்ட்டு. அதான் உண்மையானது. நீங்கள் அதெல்லாம் வந்து சத்குரு யாரும் தேடின்னு போகிறது அது நம்ம ஜல்லாட போல் ஜலிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பகவானால் காட்டி கொடுக்குறது தான் உண்மையான குருவாக இருப்பான். நமக்கு யார் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த குரு தான் நமக்கு செட் ஆவாங்க. புரியுதா? அவரில் தான் நம்மளுக்கு பூர்ண ஸ்ட்ரேஸே ஏற்படும். அது நம்மளை தேடக்கூடாது, பகவானை காட்டி கொடுக்கறதா இருக்கணும். ஆமாம், குரு நம்ம வீட்டுக்கு தேடி வருவார். புரியுதுங்களா? அது பகவானை எப்படி நான் சீதையை தேடி ஆஞ்சநேயர் போன மாதிரி. ஆமாம், நம்ம தேடக்கூடாது. நம்மளுடைய சிற்றறிவில் நம்மளுடைய குழப்பமான புத்தியில் நம்ம அழுக்க மனசில் தப்பாக தான் நம்ம முடிவெடுப்போம், தப்பாக தான் தேர்ந்தெடுப்போம். புரியுதுங்களா? இது சரியான முடிவாக இருக்காது, சரியான தீர்மானமாகவும் இருக்காது. நம்ம புத்தினால் எடுக்கிறது. நம்ம குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள். நம்மளாம் வந்து விசாலமான தீர்க்க தரிசனம் கிடையாது. நம்ம எதிர்காலத்தில் அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போதும் கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம முடிவு எப்படி கரெக்டாக இருக்கும் சொல்லும் பார்க்கலாம்? தப்பாக தான் இருக்கும். அதனால் நாம் ஒரே விஷயம் என்னென்னா, பாகவதத்தை படிங்க, பகவானுடைய லீலைகளை அனுபவிங்க, பகவத் லீலைகளை சுவைங்க, கிருஷ்ண கதையை மட்டும் பேசுங்க, போதுமானது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஓட வேண்டாம், நிறைய இடத்துல அலைய வேண்டாம், இருந்த இடத்துலையே அழகாக பாகவத பாராயணம் பண்ணுங்கள், நிம்மதியாக இருங்க, சௌக்கியமாக இருங்க. 4 குழந்தைகளுக்கு அருமையாக கதைகளை எடுத்து கிருஷ்ண கதைகளை எடுத்து சொல்லுங்கள். நல்ல குணத்தை ராமருடைய குணங்களை பற்றி எடுத்து பேசுங்க. அந்த நல்ல குணங்களை குழந்தைக்கு வளர்த்து விடுங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அருமையான கிருஷ்ண கதைகளை சொல்லி தெய்வீகமாக நம்ம குழந்தைகளை வளர்ப்போம். நம்ம குடும்பம் சேமமாக இருக்கும். ஒருத்தர் அந்யோன்யமாக பகவத் விஷயங்களே பேசுவோம். புரியுதுங்களா? ஆமாம், குடும்பத்தை விட்டு, மனைவி விட்டு, குழந்தைகளை விட்டு யாரையோ சாமியார் பின்னாடிலாம் ஓடாதீங்க. நிறைய சாமியார்கள் அங்கே போய் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஐயோ, என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் நான் பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன், நான் அதுவாக இருக்க போகிறேன், நான் கல்யாணம் பண்ணினா கூட நான் தனியாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு யாராவது சாமியார்களை போய் விழுந்து கிடக்குறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அழகாக வீட்டில் உட்காந்து நம்ம பாகவதத்தை படித்து கிருஷ்ண கதைகளை படித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். நல்லா சந்தோஷமாக இருப்போம். அருமையாக கிருஷ்ண இடத்துல பிரார்த்தனை வைங்க, சத்தியமாக நடக்கும். நீங்கள் நிறைய நாமா சொல்லிவிட்டு பகவானுடைய பாகவத பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தர்மத்தை கடைப்பிடிச்சி கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள். நடுவில் யாருமே வேண்டாம், டைரெக்டாக கிருஷ்ணரிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவனை வழிபடுங்க. புரியுதா? சாமியை வழிபடுங்க. சாமியாரை வழிபட வேணாம், சாமியை வழிபடுங்க டைரெக்டாக. அதான் பெஸ்ட்டு. நம்ம முன்னோர்கள் என்ன வகுத்தார்களோ அதான் வழி. அது மீறுதல் சாஸ்திரத்தை மீறதுக்கு சமானம். வியாசரெலாம் என் படத்தை வச்சுன்னு வழிபடு, வால்மீகிலாம் என் படத்தை வச்சுன்னு வழிபடு அப்படின்னு எங்கன்னா சொல்லியிருக்காரா? இல்லையே. பாகவதத்தில் எங்கே சொல்லியிருக்கு? அதனால் எல்லாமே சரி. இன்றைக்கி காலகட்டத்தில் எது சொன்னாலும் நேருக்கு மாறாக ஏன் அப்படி பண்ணக்கூடாது? இவருக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி பேசலை, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசலை. பாகவதத்துக்கு தெரியுமா தெரியாதா? சாஸ்திரத்துக்கு தெரியுமா தெரியாதா? சாஸ்திரத்தை சொல்கிறது பொய்யா? நாரதர் என்ன சொல்கிறார்? புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் கெட்டு போயிருக்கு, களினால் பாதிக்கப்பட்டு போயிருக்கு, எல்லாம் களங்கம் அடைஞ்சிருக்கு, உண்மையான அங்கே சாணித்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம திருப்பி நம்ம மூட்டை கட்டி நம்ம அங்கே தான் போவோம், நம்ம பாகவதத்தெல்லாம் படிக்க மாட்டோம், நம்ம பாகவத பக்தியெல்லாம் ஈடுபட மாட்டோம், நாங்கள் அப்படி தான் செய்வோம்னா செய்யுங்க. அதனால் என்ன லாபம்னா ஒரு லாபமும் இல்லை. ஷமயேவகி கேவலம். வெறும் அப்படி போய் அலையிறது தான் மிச்சமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர வேறு எந்த லாபமும் கிடையாது. அப்போது என்ன சொல்லிக்கிட்டு அப்போ என்ன தான் சொல்ல வருது? பாகவதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அலம் பிரதிகி, அலம் தித்து, இதெல்லாம் விட்டுடு. என்னென்ன பக்தி ஏகவே முக்தி தாகா. நீ பகவத் பக்தி மட்டும் படு, கிருஷ்ணன் கதைகளை கேளு. கதைகளை கேட்டேன்னா கதைகளை கேட்டால் மனசு சுத்தமாகிடும். கிருஷ்ணனை மட்டும் தியானம் பண்ணு, வேறு எதையுமே நினைக்காதீங்க. கிருஷ்ணனை எப்படி தியானம் பண்ணே இருக்க முடியும் அப்படின்னா, கதையில் நாமத்தை நிறைய சொல்லு. நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணம் தான் ஒரே சாதனை, வேறு வழி சாதனை. இந்த ரெண்டு சாதனை தான், வேறு எதையுமே கடைப்பிடிக்க வேண்டாம். அப்படியேப்பட்ட சத் சங்கத்தை நாடணும். ஆமாம், அதில் எப்படி ருச்சி வரும்னா அப்படியேப்பட்ட சத் சங்கத்தை நாடணும். நீ நாடுறதில்ல. நிறைய கிருஷ்ண கதைகளாக, அதாவது பாலையும் தண்ணியை வச்சா தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் எப்படி பருகுதோ அம்சபக்ஷியானது, அது மாதிரி பாகவத கதைகள் கிருஷ்ண கதைகளை மாத்திரம், கிருஷ்ண குணங்களை மாத்திரம் எடுத்து பருக அனுபவிங்க. நீங்கள் ஞான விசாரமாக தத்துவார்த்தமாக இருந்தால் அதெல்லாம் கூட உங்களுக்கு வேணான்னா வெறும் கதைகளை மட்டும் எடுத்து அனுபவிங்க. கிருஷ்ண கதைகளை நிறைய பேசுங்க. அதில் இருக்கிறது சௌக்கியம். அந்த பாகவதத்தை மாத்திரம் எடுத்து பருகுங்க. உங்கள் வீடே கோயிலாகிடும். அந்த இடத்துல நீங்கள்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போகாதீங்க. புண்ணிய க்ஷேத்திரம்லாம் போகாதீங்க. அந்த க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள்லாம் உங்கள் வீடு தேடி வந்துடும்.
காமிக்கிட்டோமா, அதுக்கு சொல்லிக்குது பாருங்கள் பாகவத்தில். ஒரே நிமிஷம். அந்த இடத்துல என்னென்னலாம் வந்துடுதுன்னா, பாகவதம் சொல்கிற இடத்துல யாரெல்லாம் வந்துடுறாங்க பாருங்கள். ஒரே நிமிஷம். இந்த பாகவதம் வந்து தேனேயும் வாங்மையும் மூர்த்தி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹே சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாவநாசினி. இதை சேவனம் விழுந்து சேவிச்சாலும் சரி, ஸ்ரவணம் பண்ணாலும் சரி, படனம் பண்ணாலும் சரி, அது தர்ஷனம் பண்ணாலும் சரி, பாபத்தை நாசம் பண்ணிவிடுவான் இந்த பாகவதத்தை. அது இன்னொரு சொல்லி பாருங்க. எத்பலம் நாஸ்தி தபஸா நான் யோகின சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே பதம். இந்த சப்தாக ஸ்ரவணமாகிய இந்த பாகவத கதையை கேட்டதுனாலே, ஆனால் ஆயாசம் இல்லாமல் நீங்கள் வந்து புண்ணிய தீர்த்தங்களை இந்த மூட்டை கட்டிக்கிறீங்களே, புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போன நினைக்கிறீங்களே, அதை விட நீங்கள் அனாயாசமாக வீட்டில் இருந்து பாகவதம் படிக்கிறதுனாலே ஆயாசம் இல்லாமல் சுலபமாகவே எல்லா பலன்களும், தபஸுடைய பலன், தியானத்தினுடைய பலன், சமாதியினுடைய பலன், எல்லா பலன்களும் கொடுத்துருமா இந்த பாகவதம். புரியுதுங்களா? யக்ஞாத் கர்ஜதி இந்த சொல்லியிருக்கேன் நேரத்தில். யாகங்களுடைய பலன் கொடுத்துருமா இந்த பாகவதம் சப்தாகத்தினால. தியானத்துடைய பலன், ஞானத்துடைய பலன், கிம்பிரமோ கர்ஜனம் தஸ்தி ரே கர்ஜதி கர்ஜதி, அப்படிப்பட்ட கர்ஜிக்கு தான் இந்த பாகவதம் கர்ஜிக்கு தான் நம்மளுக்கு இத்தனை பலன் கொடுக்கறதுக்கு. யக்ஞாத் கர்ஜதி சப்தாக கர்ஜதி விரதாத்து. நீ விரதங்கள்லாம் இருக்கே, அந்த விரதனுடைய பலன், யாகத்தினுடைய பலன், தபஸுடைய பலன், புண்ணிய தீர்த்தங்களுக்கு போகிறீங்களே, அந்த தீர்த்தம் நித்தியம் தினமும் புண்ணிய தீர்த்தங்களை போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணுறீங்களா, கங்கை யமுனை சரஸ்வதிலாம் இங்கே வந்தது தான். ஏன்னா எல்லா தேவதைகளும் இங்கே வந்துடுறாங்க, 17 புராணங்களும் இங்கே வந்துடுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் மற்ற கஷேத்திரங்களுக்கு போகிறீங்க மூட்டை கட்டின்னு? எதுக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்கு போகிறீங்க? தேவையில்லைன்ற. அழகாக உட்காந்து பாகவத புஸ்தகத்தில் எல்லாமே எல்லா தீர்த்தங்களும் புண்ணிய கஷேத்திரங்களும் அவர்களெல்லாம் ப்யூரிஃபை ஆகிறதுக்கு இந்த பாகவதத்தில் வராங்க. நீங்கள் பாகவதம் படிச்சுன்னா உங்கள் இடத்துல அவங்க வருவாங்க, தெரியுமா? நம்ம சொல்கிறது இருந்தால் பாகவத்தை நான் சொல்கிறது இப்போ எடுத்துக்கலன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, பாகவதத்தை எடுத்துக்கலன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவியம் शोक दुख विनाशनम तत्र दे विस्मयः केन ஏதோ பிரச்சனை கரோ பகவான். சும்மா ஏதோ இது வந்து நான் சும்மா புகழ்ச்சிக்காக சொல்லிடுது அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் சத்தியமான வாக்கியம் நம்ம நம்புகிறோம். அப்போ எவ்வளோ புகழ்ச்சி சொல்லியிருக்கு பாகவத மகாத்மியத்தில். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு பாகவதத்தில். எத்திர பாகவதி வாத்ரா தத்திர பக்தியாதிகம் பிரஜேத்து கதாசப்தம் சமாகர்ணிய தத்ரிகம் தருணாயதே. எந்த இடத்துலாம் பாகவதம் நடக்குதோ அந்த இடத்துல வந்து ஞானபத்த வைராக்கியம் வந்து இளமையோடு வந்துடுறாங்களாம் அந்த இடத்துல. அவ்வளோ விசேஷம் இந்த பாகவதம். சொல்லியிருக்கா பாருங்க. அலம் பிரதைர் அலம் தீர்த்தைர் அலம் யோகைர் அலம் மகைஹி அலம் ஞான கதாலாவே லாபகி முக்திர் ஏகைவ பக்திர் ஏகைவ முக்திதா. எத்தனாவது ஸ்லோகம் சொல்லிது? ரெண்டாவது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. அலம் பிரதஹி, விரதங்கள் இருந்ததுலாம் போதும், இது வரைக்கும் விரதங்களை கஷ்டப்பட்டு போதும். அலம் தீர்த்தஹி, புண்ணிய தீர்த்தங்களை மூட்டை கட்டின்னு போனதெல்லாம் போதும். அலம் யோகஹி, கடுமையான தபசு யோகங்கள்லாம் பண்ணது போதும். அவன் நிறைய புகையை போட்டுன்னு நிறைய யாகங்கள் பண்ணதெல்லாம் போதும். அலம் மகைஹி அலம் ஞானக, ஞானத்தை தேடி நீ ஓடினதெல்லாம் போதும். அந்த கதா லாபி பக்தி ஏகைவ முக்திதா. இது மாதிரி தான் நான் கூட அலைஞ்சிருந்தேன். எங்கே வந்து ஞானிகள் அங்கே ஞானத்தை பற்றி பேசுகிறாங்க, இங்கே ஞானத்தை பற்றி, அங்கே ஞானோபதேசம் கிடைக்குதான், அது ரகசியமாக சொல்கிறாங்களாம். நீங்கள் அந்த மடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த மடத்தில் போனால் வரட்டு வேதாந்தத்தை பேசுவாங்க. பிடிக்கவே பிடிக்காது. நிறைய மடத்துக்கு போய் ஏமாந்துக்கிறேன். கஷ்டம் என்ன, அழகாக உட்காந்து பாகவதத்தை படிக்கிறான்னு சொன்னால் நீ அங்கே யோகா மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த யோகத்துக்கு போகிற, அங்கே போய் பணத்தை கட்டு வர, அங்கே பார்த்தா என்னன்னா சும்மா இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லிட்டு சும்மா பணத்தை வாங்கின்னு அது சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே போய் ஏமாந்து போகிறோம். அப்புறம் மெடிடேஷன் கிளாஸ்னு போய் எவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு அங்கே போய் ஏமாந்ததெல்லாம் போதும். புரியுதா? ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்புறம் மெடிடேஷன் கிளாஸுக்கு போய் தண்டத்துக்கு போயிட்டு வந்தோம். சும்மா சாந்தி கிடைக்குது, கண்ண முடியுன்னு இருக்கும், அதை பார்த்து ஏதாவது ஒன்று நினைங்க அப்படின்னு எதனா ஒன்று பயிற்சி கொடுத்துட்டு ஆள் தான் அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை அதில்.
மெடிடேஷன் கிளாஸ்ன்னு போய். அப்போ அலம் யோகி போதும். அப்போ யாகங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாகத்துக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு அவளும் போய் அங்கே போனால் அந்த யாகத்தினுடைய பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சாம்பல்லாம் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணால் ஒன்றுமே கிடையாது, ஒரு பலனும் இல்லை. அதெல்லாம் பலன் கொடுக்காது கலியுகத்தில், வேஸ்ட்டு. ஆமாம், நல்ல மந்திர உச்சாரணம் பண்ணால் ஓரளவுக்கு பெஸ்ட். யாகங்கள் பூர்ணம், அதுவும் சுத்தமாக பலன் இல்லாமல் போகாது. நீ எதிர்பார்க்குற அளவுக்கு பூர்ண பலம் கிருஷ்ண பக்தி உண்டாக்காதுப்பா. அந்த அளவுக்கு பலன் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி யாகங்கள் பண்ணுறாங்க எவ்வளோ இடத்துல, அந்தளவுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாக்குற அளவுக்கு அவ்வளோ கிருஷ்ண பக்தர்கள் வந்து யாகம் பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டம். யாரோ சில பிராமணர் யாகம் பண்ணுறாங்க, அந்த யாகத்தில் போனால் அந்த பலன் பூர்ணமாக பலன் கிடைக்கல, கிருஷ்ண பக்தி உண்டாகலையே, அந்த யாகத்தில் போய் கலந்துக்கணும் ஒன்றுமே இல்லையே, அந்தளவுக்கு பலன் கொடுக்கலையே. எத்தனையோ யாகத்தில் கலந்து பார்த்தோன்னே சாதாரண பலன் கூட கொடுக்கலையே, என்ன லாபம்? அப்போ யாகத்துலேயும் பலன் கிடைக்கல கலியுகத்தில், தெரியுது இல்லையா? அலம் யோகி அலம் வகைகி அலம் ஞான கதா லாபே பக்தி ஏகைவ முக்திதா. போதும், ஞானத்துக்காக நீ பிரயாசம் ஞானத்தை தேடி ஓடினதெல்லாம் போதும். எல்லாம் வரட்டு வேதாந்தம் பேசி கிருஷ்ண பக்தி இல்லாத ஞானத்தை உபதேசம் பண்ணுறாங்க. எத்தனை நேரத்தில் போனது தேவையில்லைன்ற. அழகாக வீட்டில் உட்காந்து அழகாக பாகவத புஸ்தகத்தை திறந்து படித்தா இதில் இருக்கான் கிருஷ்ணன், பக்கம் பக்கமாக கிருஷ்ணன் இருக்கிறான், பக்கம் பக்கமாக பகவத் பக்தி இருக்குது. யாரை ஆசிரிக்கணும் பாருங்கள். படைத்தல் காத்தல் அழித்தலை செய்ய உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறான், பிரம்மாண்டங்களை படைத்து காத்து அழிக்கிறான். ஆனால் அவைகளில் பட்டுதல் கொள்ளாமல் இருக்கிறான். அப்படிப்பட்டவனை ஆசிரிக்கணும். ததா ஆச்சரியம் ஏதத்து. பாருங்கள் எங்கே சொல்லியிருக்காரு பாருங்கள், தொட்டடம்லாம் பாகவத்தில் வருதுங்க. பகவான் எப்படிப்பட்டவன்றதை பாருங்கள், முதல் ஸ்கந்தத்துலேயே வருது பாருங்கள். முதல் ஸ்கந்தம் சொல்கிறாங்க, இதை பார்த்து ஆச்சரியப்படாத பரிசுத் இது இந்த சொல்கிறாங்க பாருங்க. பகவான் வந்து சுதர்சன அஸ்திரத்தினால அந்த கர்ப்பத்தில் இருக்கிற உத்தர கர்ப்பத்தில் இருக்கிற பரிசுத்தை காப்பாற்றுறானா. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு சவுனகாதி மகர்ஷிகள்லாம் எப்படி காப்பாற்றுறான்ட்டு. அது வந்து சூதர் சொல்கிறாரு, நம் அம்ஸ்தா ஏதது ஆச்சரியம் சர்வாச்சரியம் ஐயே அச்சுதே ஏ இதம் மாயா தேவியா சுஜத்ய அவதி ஹந்தியஜா. எந்த மாயை கையாண்டு பகவான் இந்த உலக மாயை மூலமாக உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறானோ, உலகத்தையே படைத்து காத்து அழிப்பவனுக்கு இந்த பிரம்மாஸ்திரத்தை அழிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அந்த பெருமாள் அந்த கிருஷ்ணனால் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு அவனுடைய பெருமை, பகவானுடைய பெருமையை அப்படி பேசுகிறா தெரியுமா சூதரு சவுனகாதி மகர்ஷிகளை. அப்படிப்பட்ட பகவான் தான் காப்பாற்றக்கூடியவன், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய உள்ளே புகுந்து காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவன். அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற சாமியார்களால் காப்பாற்ற முடியுமா? நீ சாமியார் ஆசிரியக்கிறது சரி, அந்த குருமார்களால் நீ சொல்கிற குருமார்களால் இது மாதிரி பண்ண முடியுமா? பகவான் மேலே சக்தி பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர்களிடத்துல போய் தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி அந்த கிருஷ்ண கதைக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது. கிருஷ்ண கதைகளை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? இது மாதிரி நம்ம வீட்டாண்டு இருக்கிறவங்களே அது மாதிரி லேடிஸ் போகிறாங்க, அந்த சாமியார்கள் காலில் விழுறாங்க. அவங்களால என்ன லாபம்? ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்துருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். அதோட டைரெக்டாக பாகவத்து வாமா, பகவத் கிருஷ்ண கதைக்கு வந்து இப்போ கேட்டு பாருமா, கிருஷ்ணன் உடனே அனுகிரகம் பண்ணுவான். பிரத்யக்ஷம் இவ தர்ஷிதம். கிருஷ்ணன் சொல்கிறான், எங்களை வந்துட்டேன்னா பிரத்யக்ஷமாக உனக்கு கண்ணு கதிரை நான் காமிப்பேன். தர்ஷிதம், தர்ஷனம்னா காமிக்கிறது. இந்த நீ பார்க்கலாம், நான் பண்ணுற விஷயத்தை பிரத்யக்ஷம் இவ தர்ஷிதம். ஆமாம், கண்ணு கதிரை நீ பார்க்கலாம். ஆமாம், என்னுடைய அனுக்கிரகத்தை நீ கண்ணு கதிரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் பகவான். சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டோம். இந்த பாருங்க சொல்கிறாருங்க, இங்கே என்ன சொல்ல பாருங்க, சூதர் சொல்கிறா பாருங்கள் பகவான் எப்படியாப்பட்டவருன்னு. சுதர் யத்யப்சஸ்திரம் பிரம்மசிரஸ்து அமோகம் ச அப்பிரதிக்கிரியம் வைஷ்ணவம் தேஜ ஆசாத்திய சமசாமியத்து பிரகத்பகா. அப்பாருங்க, பிரம்மாஸ்திரம் வந்து எதனால பிரதி செய்ய இயலாதான், எந்த அஸ்திரங்களும் அது பிரதி அஸ்திரம் கிடையாதான், அது வந்து அவ்வளோ லேஸில் அது சாந்தி ஆகாதான். ஆனால் அந்த பிரம்மாஸ்திரத்தையே தன் வைஷ்ணவ தேஜஸுக்கு முன்னாடி விஷ்ணு சாக்ஷாத் விஷ்ணு யார்? கிருஷ்ணன் தான். பகவான் தானே கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அந்த விஷ்ணுவுடைய சக்திக்கு முன்னாடி அடங்கி ஒடுங்கி போச்சான், அது மறைஞ்சே போச்சான் அது. அப்போ பாருங்கள் எப்படி நம்ம கிருஷ்ணன் எப்படியாப்பட்டவங்க, நம்ம கிருஷ்ணன் எப்படியாப்பட்டவன். அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை பேசுங்க. அப்புறம் எதுங்க மற்ற யாரோ ஒரு சாமியார் பெருமையை பேசுகிறாங்க. பகவான் தாங்க அங்கே அந்த சக்தி ஒன்று காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவன்றது இந்த ஒரே ஒரு பிரமாணம் போதும்.
அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய பிரம்மாஸ்திரத்துலேருந்து காப்பாற்றான இந்த மாதிரி சாதனை செய்ய முடியுமா? அது மாதிரி உங்களை யார் எந்த சாமியாரால் காப்பாற்ற முடியுமா? நீங்கள் நம்பி இருக்கிற சாமியாரால் காப்பாற்ற முடியுமா? முடியாதுல்ல. பகவான் ஒருத்தனால் தானே காப்பாற்ற முடியும் உங்களை. அப்போ காப்பாற்றுபவனை விட்டு காப்பாற்ற முடியாதவனை போய் அண்டினா பின்ன உங்களுக்கு ஆபத்து வராமல் வேறு என்ன வரும் உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம் வராமல் வேறு என்ன வரும்? காப்பாற்ற முடிஞ்சவனை போய் நீங்கள் பூர்ணமாக சரணாகதி அணிஞ்சிருந்தா பகவான் காப்பாற்றி தான் இருப்பான். உங்களுக்கு ஆபத்து வராமல் தான் பாதுகாத்திருப்பான். பின்ன அதனால் புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறார், यत्यप्यस्त्रं ब्रह्मशिरस्तु अमोघं च अप्रतिक्रियं वैष्णवं तेज आसात्य समसाम्यत् प्रभुत्वः न मंस्तः एतदाश्चर्यं सर्वाश्चर्यमय अच्युते य इदं माया देव्यः सुचत्यवधिहन्त्यजः இதெல்லாம் பெரிய ஆச்சரிய. பகவான் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் இது சின்ன விஷயம், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பிரம்மாஸ்திரத்தை சாந்தி பண்ணுறதெல்லாம் இது ஒரு ஆச்சரியமா? அவன் எல்லா ஆச்சரியங்களுடைய இருப்பிடமா, அவன் சர்வாச்சரிய ரூபமா. கிருஷ்ணனே தமத்புதம் தான், அற்புதமானவன். அவனே ஒரு சர்வாச்சரியமயமானவன் கிருஷ்ணனே. அப்படிங்கும்போது இந்த ஆச்சரியம்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதை பார்த்து மலைக்காதீங்க. சவுனகாதி மகர்ஷிகள் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்களாம். இது கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டாங்களாம். உடனே சூதர் பார்த்து சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படாதீங்க. சர்வாச்சரியமயன் அந்த கிருஷ்ணன். இதை விட பெரிய ஆச்சரியம்னா உலகத்தையே படைத்து காத்து அழிக்கக்கூடியவன். புரியுதா? இந்த ஒரு பிரம்மாஸ்திரம் அழிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உலகத்தையே அழிக்கக்கூடியவன் இந்த பிரம்மாஸ்திரம் அழிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை சாந்தி பண்ணுறதா பெரிய விஷயம் பகவானுக்கு. அவன் சர்வாச்சரியமயமான பகவான் அப்படின்னு அருமையாக பகவானுடைய பெருமையை சொல்கிறாரு. பாகவதம் தொட்டு பாருங்கள், நீங்கள் உள்ளே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கிருஷ்ணனுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். பாகவதம் மாதிரி ஒரு கிரந்தம் கிடைக்காதுங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு. பிரம்மதேஜோ வினிர்முக்தர் ஆத்மஜகே சக கிருஷ்ணயாக பிரயாண அபிமுகம் கிருஷ்ணம் இதமாக பிரதாசதி. அதுக்கப்புறமா தான் இந்த பிரம்மஸ்திரத்துலேருந்து தன் குழந்தைய தன்னுடைய பேரனை விடுவிச்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டா யார்? குந்தி தேவி. அதனால தான் அந்த சந்தோஷத்தில் தான் நமஸ்ய புருஷம் துவாத்தியம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த குந்தி ஸ்துதி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படிப்பட்டவன் நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் கிருஷ்ணனை. சாதாரண கிருஷ்ணன் நம்ம பிடிச்சி வச்சுக்கல, பெரிய தெய்வம், பரம்பொருள். நம்மளுக்கு கிடைச்ச கிருஷ்ணன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை விட்டு ஏங்க சக்தி ஆற்றலில் போய் சேவிக்கிறீங்க? சக்தி இல்லாத இப்போ சாமியார்களில் போய் ஏன் விழுறீங்க? சக்தியோடைய அருமையான பரம்பொருளாகிய கிருஷ்ணன் இருக்கிறாங்க. நமஸ்ய புருஷம் ஆத்தியம் ஈஸ்வரம் பிரகிருதியே பிரணம். நம்ம பௌதிக உடல் கிடையாதுங்க அவன் கிருஷ்ணனுக்கு. அந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன். ஆமாம், அப்படிப்பட்ட பரம்பொருள் அவன். மாயா ஜவனிகாச்சரணம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம். அப்படிப்பட்ட பகவான் அலட்சியம் சர்வபோதம். அந்த பகவான் அலட்சியம் பண்ணிவிட்டு நீ மற்றதெல்லாம் லட்சியம் பண்ணினா பகவானுடைய காப்பாற்றுதல் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அலட்சியம் சர்வபூதானம் அந்தர்பகிர் அவஸ்திதம். சகல ஜீவராசிகளுடைய உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கிறவன் பகவான். அவன் ஒருத்தனால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். ஆமாம், அவன் உள்ளிருந்து வெளியிலிருந்து சுதர்சன அஸ்திரத்தினால 6 அஸ்திரம் 5 அஸ்திரங்கள் பாண்டவர்களை நோக்கி வந்த அந்த பிரம்மாஸ்திரமே 6 அஸ்திரம் பிரிஞ்சவொடனே வெளிப்புறவாக இருந்த பிரம்மாஸ்திரத்தை சக்கராயத்தெல்லாம் துண்டிச்சிட்டான். கர்ப்பத்துக்குள்ளே புகுந்த பிரம்மாஸ்திரத்தை பகவானுக்கு தானே நேரில் போய் அது கவசம் அளித்து தன் வைஷ்ணவ தேசனால் அதை அழிச்சிட்டான். அந்த பிரவேசத்தினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த தாக்கம் வந்த அந்த பிரம்மாஸ்திரத்தை தெரியுமா? பகவான் அப்படியேப்பட்ட சக்தி வாய்ந்தவன். கிருஷ்ணனை வழிபடுங்க, கிருஷ்ணனை வழிபடுங்க. கிருஷ்ணனுடைய காப்பாற்றுதல் நிச்சயமாக உண்டு எல்லாருக்கும். அதான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளை காப்பாற்றும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நம்ம காப்பாற்றுதல் வேணும்னா கிருஷ்ணனை சச்சிதானந்த ஸ்வரூபனாகிய பகவானை வழிபடுங்க. அவனால் தான் நம்ம ஆனந்தம் கிடைக்கும். உண்மையான ஆனந்தம் பெறணும்னா அதான் வழி. அவனை தவிர வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. ராம 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 ராம. கோபிகா ஜீவனஸ்மரன் கோவிந்தா கோவிந்தா. சீதாபதே ராம 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 ராம.